தெளிந்தது இணையடி வாய்த்தன பரவி மகிழ்ந்தேனென்றுந்தி பர பாலமுதுண்டேனென்றுந்தி பர பொழுது விடிந்தது பொற்பதம் வாய்த்தன தொழுது மகிழ்ந்தேனென்றுந்தி பர தூயவனானேனென்றுந்தி பர அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திகட சக்கரச் செம்முகம் வைந்துளான் சகட சக்கரத் தாமரை நாயகன் அகட சக்கரன் விண்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம் முன்னவனே யானை முகத்தவனே முக்தி நலம் சொன்னவனே தூய மெய் சுகத்தவனே என்னவனே சிற்பரனே ஐங்கரனே செஞ்சடையன் சேகரனே தற்பரனே நின்றாள் சரண். மெய்யன்பர்களே, தாய்மார்களே, நினைத்தாலே முக்தி தரும் நமது திருவண்ணாமலை திருத்தலத்திலே சித்திரா பௌர்ணமி விழாவான பக்தி நிறைந்த இந்நன்னாளிலே கடுமையான கோடையையும் பொருட்படுத்தாமல் வள்ளல் பெருமான் தெய்வமணி மாலையிலே கூறியதைப் போன்று கோடையிலே இளைப்பாரி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தருநிழலே நிழல் கனிந்த கனியே என்று சொல்வதைப் போன்று இந்த கடுமையான வெப்பத்தை உங்களுக்கு தெரியாமல் இருப்பதற்காக கருணை உணர்வோடு இந்த வள்ளலார் சங்கத்தை சார்ந்த அன்பர்கள் உங்களுக்கு நீர்மோரை வழங்கி, சற்று நேரத்திற்கு முன்பு ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள், செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும். செவிநுகர் கனிகளையும் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு முன்பு மிக அருமையான இசை கச்சேரி நடைபெற்றது. திருவருட்பா இன்னிசை கச்சேரி. இசை என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை திவ்ய பிரபந்தத்திலே ஒரு பாடல், கண்ணன் குழல் வாசிக்கிறான். அந்த கண்ணன் குழல் வாசிக்கும் போது அந்த இசை மனிதனுடைய உள்ளத்தை மட்டும் மயக்குவது சிறப்பன்று, அகிரணை உயிர்களை கூட தன்மயப்படுத்தியது என்று ஆழ்வார் பாடுவார். சிறுவிரல்கள் தடவி பரிமாற, செங்கன் கோட, செய்யவாய் கொப்பளிப்ப, குருவியர் புருவம் கூடளிப்ப, கோவிந்தன் குழல் கொண்டு ஊதின போது பறவையின் கணங்கள் கூடு துறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப, கறவையின் கணங்கள் கவிழ்ந்திறங்கி கால் பரப்பிட்டு செவியாட்ட கில்லாவே. பறவை கூட்டங்கள் எல்லாம் மரத்தின் மீது இருந்து அப்படியே விழுதனவாம் இசையிலே மயங்கி. கறவை கூட்டங்களாகிய பசு கூட்டங்கள் எல்லாம் அப்படியே தான் பால் கறப்பதை விடுத்துவிட்டு கால்களை பரப்பிக்கொண்டு நிலத்திலே மயங்கி இருந்தன என்று சொல்லுகின்றார். இந்த கருத்தை தான் பிற்காலத்திலே வந்த ஐம்பெரும் காப்பியங்களிலே சீவக சிந்தாமணியிலே கூட சொல்வார்கள். அந்த தத்தை, காந்தர்வ தத்தை இசைத்த அந்த இசையிலே என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது என்பது இந்த ஆழ்வாருடைய பாடலிலே இருந்து அந்த கருத்தை எடுத்துக்கொண்டு திருத்தக்கதேவர் பாடியிருப்பார். அப்படி இசை என்று சொல்வது என்னன்னா, அந்த இசை என்ற சொல்லிலேயே வார்த்தையிலேயே அதனுடைய பொருள் அமைந்திருக்கிறது. மனத்தை இசைவிப்பது, மனதை ஒன்றுபடுத்துவது. ஒரு அருமையான பாடல் கச்சேரி நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த பாடலிலே மயங்கக்கூடிய தன்மை எப்படி இருக்கும் என்று சொன்னால், தன்னை அறியாமல் கைகள் தாளம் போடும், தலைகள் அசைந்து கொண்டிருக்கும்,
அப்படிப்பட்ட நிலையிலே இருப்பதுதான் அந்த இசை உள்ளத்தை இசைவிக்கக்கூடிய வகையிலே இருந்ததாக இருக்க வேண்டும். ஆக அருமையாக என்னை அறிமுகப்படுத்தும் போது சொன்னார், அந்த குரங்கு ஜெயித்து விட்டது. ஒரு சாதாரண வாழைப்பழத்திற்கே அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கும்பொழுது நீங்கள் அந்த கருத்துக்களை எப்படி ஊன்றி கேட்க வேண்டும் என்பதை மிக அற்புதமாக தன்னுடைய தொகுப்புரையிலே குறிப்பிட்ட ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஆக எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் மனதை நாம் ஒன்றுபடுத்தி நாம் அதை செயல்படுத்தினால்தான் அந்த செயல் முழுமை பெறும். இல்லை என்றால் அது ஒரு புறச்சடங்காக மாறிவிடும். இன்றைக்கி சமுதாயத்தில் நிறைய நிகழ்வுகள் வெற்றி பெறாமல் போனதற்கு காரணம் என்னன்னா ஒன்றுபட்ட எண்ணம் இல்லாத வழிபாடு. அழகாக சொன்னார். இந்த பாடல் சரஸ்வதி சபதத்தில் வர்றது தான். அங்கொரு கண்ணும் இங்கொரு பெண்ணும் பார்ப்பது வழிபாடாகுமா. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அங்கே இருப்பார். அவர் அந்த நாட்டினுடைய மகாராணியாக KR விஜயா வந்து கோவிலில் சாமி கும்பிட்டு இருப்பாங்க. இவருடைய பக்தியை பார்த்து அந்த திரைப்பட காட்சியை நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். அப்போ வழிபாடு என்பது ஒரு மனதை ஒன்றுபடுத்தாத நிலையிலே அங்கும் இங்குமாக பார்த்து கொண்டு அலைந்து கொண்டிருந்தால் அது வழிபாடு கிடையாது, ஒரு புறச்சடங்கு, ஒரு சம்பிரதாயம். இதை வச்சுட்டு நான் வீடியோ எடுத்தேன், நல்லா என்னுடைய புகழை பற்றி சொன்னேன் அப்படின்றதுனால எந்த பயனும் கிடையாது. ஆக வழிபாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு திருப்பாவையிலே ஆண்டாள் நாச்சியார் சொல்லியிருக்காங்க. மாயனை மண்ணு வடமுதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, இதெல்லாம் பெருமாளுடைய அடைமொழிகள். வழிபாடு அப்புறம் தான் சொல்கிறார் கடைசி வரியில், தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். மனம் மெய் வாக்கு மூன்று நேர்கோட்டில் இருக்க வேண்டும். வாய் பாட வேண்டும், மனம் எதை சொல்கிறதோ அதை சிந்திக்க வேண்டும். அந்த வழிபாடு உண்மையான வழிபாடு. அப்படிப்பட்ட வழிபாடு ஆக நீ செய்தாய் என்று சொன்னால் நீ தெரிந்த பிழை, தெரியாமல் செய்த பிழை, செய்த பிழை, செய்கின்ற பிழை, செய்ய போகின்ற பிழை. இதுக்கு இலக்கணத்தில் வினைத்தொகைன்னு சொல்லுவாங்க. இந்த மூன்று பிழைகளுமே எப்படி ஆகும் என்று சொன்னால், எரிந்து கொண்டிருக்கின்ற நெருப்பிலே நீ போடக்கூடிய தூசானது எப்படி இல்லாமல் போகுமோ அதை போன்று ஆகிவிடும். செய்த பிழையும் செய்கின்ற பிழையும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். ஆக அப்படிப்பட்ட வழிபாடு இருந்தால் அந்த வழிபாடு சிறப்பு. உள்ள ஒன்று வழிபடுவது அதுதான். வள்ளல் பெருமானுடைய வழிபாடு அதுதான். அதனால்தான் யாரோ ஒரு பித்துக்குழியாக அமர்ந்து கொண்டு இருந்தவர் சென்னையிலே திருவொற்றியூர் பகுதியிலே ஒரு திண்ணை மீது அமர்ந்து கொண்டு போவோர் வருவோரை எல்லாம் மனித உருவத்தை பார்த்து விலங்குகளை சொல்லி கொண்டிருப்பார். ஒருவர் போவார், அதை போகுது பார் மாடும்பார். இன்னொருத்தர் போவார், வரதை போகுது பார் கழுதம்பார். ஆரம்பத்தில் எல்லாரும் கோவப்பட்டாங்க. இது எல்லாருக்கும் கேட்டு கேட்டு பழக்கப்பட்டு போச்சு. இந்த ஆள் சொல்கிறத நம்ம காதலை வாங்கிக்கூடாது, இவர் ஒரு பித்துக்குழி, இவர் ஒரு பைத்தியம் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அந்த வழியாக நம்முடைய வள்ளல் பெருமான் போகும்பொழுது அவரை பார்த்து குறிப்பிட்டார், அதோ போகிறார் பார் மனிதர் என்று சொன்னார். அப்படி சொல்லப்பட்ட மனித நேயமிக்க ஒரு மாமனிதர் நம்முடைய வள்ளல் பெருமான். அதனால்தான் அவர் எந்த விதமான விளம்பரமும் இல்லை. விளம்பரப்படுத்தாமல் வாழ்க்கையிலே தொண்டு செய்தவர். எப்படிப்பட்ட தொண்டு? மனிதனுக்கு மட்டும் தொண்டு அல்ல. வயல்வெளியிலே நடந்து சென்று கொண்டிருக்கிறார். நடந்து சென்று கொண்டிருக்கும்போது பயிர் வாடி இருக்கின்றது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். அதனால்தான் அவருடைய அன்பர்கள்லாம் பயிர் வாடியதற்கு வாடிய வள்ளல் பெருமான். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே தாயுமானவர் சொன்னார். தாயுமானவருடைய கருத்தும் வள்ளலாருடைய கருத்தும் பார்த்தால் மனித நேயங்களை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது ஒரே நேர்கோட்டிலே செல்லக்கூடியது. சைவத்திற்கு வந்தோம் என்று சொன்னால் சற்று நேரத்துக்கு முன்பு ஐயாவிடத்தில் சொல்லிக் கொண்டிருந்தேன். சமரச சுத்த சன்மார்க்க நெறிக்கு பின்னால் வந்த வள்ளல் பெருமானுக்கு முதல் 5 திருமுறைகளிலே அவருடைய நெறி எந்த நெறியாக இருந்தது என்று சொன்னால் சைவ நெறியாக இருந்தது. சைவம் என்பது எது என்று சொன்னால் அன்பே சிவம். இந்த உயிரிடத்திலே பிற உயிரிடத்திலே அன்பு காட்டு. அதுதான் திருமூலர் 4 வரைக்கும் பாடலாம் அதுக்கு விளக்கத்தை சொல்லிட்டார். அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே. ஆக இப்போ மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு. அதுதான் 63 நாயன்மாருடைய வரலாறு சொல்கிறது. அப்போ நடமாடும் தெய்வம் நம்பர்கோன்றியில் படமாடும் பகவர்க்கு அதுவாம். ஆக மனிதனை என்ன சொல்கிறார் என்று சொன்னால், மனிதர்கள் அல்ல, நடமாடும் தெய்வங்கள். எல்லோரும் நடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா. அண்ணாமலையாரை உள்ளத்தையே இருத்தி கொண்டு எப்படிப்பட்ட ஒரு கடுமையான, இப்போ சாதாரண நேரத்தில் வெயில் இப்படி போவோமா? வெயில் நீப்போமா? கடுமையான வெயில். அப்போ இறைவனிடத்திலே தன்னை ஐக்கியப்படுத்தி கொள்ள வேண்டும். இறைவனுக்கு செய்யக்கூடிய தூண்டானது மனிதருக்கு சென்று சார். வடமாடும் பகவர் கூன்றிய நடமாடும் நண்பருக்கு ஆகா அப்படின்னு சொல்லுவார். இதுவும் திருமூலரை சொல்லுவார். திருமூலருடைய கருத்து, வள்ளல் பெருமானுடைய கருத்து, தாயுமானவருடைய கருத்து,
சேக்கிழார் கூறிய பெரிய புராணத்துடைய கருத்து. இவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு நாம் ஆய்வு செய்து பார்த்தோம் என்று சொன்னால் அதனுடைய அடிப்படை தத்துவம் சித்தாந்தம் தருவதை என்னவென்று சொன்னால் மனிதநேயம், பிற உயிர்களிடத்திலே அன்பு காட்டு. மகாகவி பாரதியார் இதை 4 வரியில் மிக எளிமையாக சொல்லுவார். உயிர்கள் இடத்து அன்பு வேண்டும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டும். முதல்ல உயிரிடத்தில் அன்பு காட்டினீன்னா உனக்கு தெய்வ உணர்வு தானாக வரும். உயிர்கள் இடத்து அன்பு வேண்டும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டும், வைரம் உடைய நெஞ்சு வேண்டும், நல்ல மனதிலே உறுதி வேண்டும். அதுதான் வைரம். வைரம் பாஞ்ச கட்டை. ரொம்ப வயசானவர் 80 வயசு 85 வயசு இருந்து இறைவன் அடி சேர்ந்துட்டாருன்னா ஊரை சொல்லுவாங்க, பெரியவர்பா ரொம்ப வாழாது வாழ்ந்தவர், நல்ல வைரம் பாஞ்ச கட்டாது. அப்போ வைரம் உறுதி, வைரமுடைய நெஞ்சு வேண்டும், இது வாழும் முறைமையடி பாப்பா. அப்போ அந்த வாழும் முறைக்கு அடிப்படை கருத்தாக இருப்பது அன்பு. அந்த அன்பை செலுத்தினால் இறைவனை அடையலாம், அன்போடு செல்லும் பொழுது இறைவனை அடையலாம். ஆனால் இன்றைக்கி நடைமுறை வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, ஒரு மனிதனை அவனுடைய வளர்ச்சியிலிருந்து வீழ்த்துவது அவனுடைய ஆணவமாகும். நான் தான் செய்தேன், என்னால் தான் செய்ய முடியும். யார் ஒருவன் நான் எனது என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறானோ அப்பொழுதே அவனுடைய எண்ணமானது அழிந்து விட்டதுன்னு பொருள். இதைத்தான் திருவாசகத்திலே மாணிக்க வாசகர் மிக அருமையாக சொல்லுவார். யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே. அப்போ இந்த நான் என்ற இந்த 5 விரல்லையே சைவ சித்தாந்தத்தை அடங்கி காட்டிடுறாங்க நம்முடைய முன்னோர்கள். இந்த நடுவிரல் இருக்கு இல்லையா, இது ஆணவம் மலங்க. பாருங்கள், 5 விரலில் பார்த்தீங்கன்னா அது மட்டும் தனித்து மேலே உயரமாக இருக்கும். கட்டை விரல் தான் பதி இறைவன். ஆட்காட்டி விரல் இருக்கிறதே அது பசு உயிர். நடுவிரல் ஆணவம், மோதிர விரல் கண்மம், சுண்டி விரல் மாயை. இது இந்த உயிரிடத்தில் இருக்கக்கூடிய 3 குற்றங்கள். இந்த 3 குற்றங்களை நீ நீக்கிவிட்டாய் என்று சொன்னால் இறைவனோடு வந்து சேரலாம். இதுதான் சின்முத்திரை மார்க்கத்தினுடைய நிலை. இதைத்தான் சைவ சித்தாந்தத்தினுடைய சாத்திர நூல்கள் 14 இதைத்தான் சொல்கின்றன. தோத்திர நூல்களாக இருக்கக்கூடிய 12 திருமுறைகளும் இதை தான் சொன்னேன். சிவஞான போதம் அதை தான் சொல்லுது. பதி பசு பாசம் எனப்பகர் 3 பதியினை போர் பசு பாசம் அதாதி. அப்போ அந்த வகையிலே அந்த உணர்வு இல்லாமல் இறைவன் எப்படி ஆற்றிலே நீரின் வழியிலே அந்த வெள்ளமானது அடித்து செல்லுமோ அது மாதிரி நம்முடைய வாழ்க்கை ஊழியின் வழியிலே செல்கிறது என்று நம்முடைய பணியை நாம் அன்றாட பணியை நாம் செய்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அதே தெய்வீக வழிபாடு. அதை விடுத்துவிட்டு தன்னுடைய பெருமை, தன்னுடைய புகழ், நான் இதை செய்தேன், நான் இதை சாதித்தேன் என்று சொல்லிக்கொண்டு செய்கின்ற வாழ்க்கையெல்லாம் மாயமான வாழ்க்கை. எப்படிப்பட்ட வாழ்க்கை? நிலையில்லாத வாழ்க்கை, நீர்க்கோள வாழ்க்கைன்னு பாடினார் கம்பர். இதை நீர்க்கோள வாழ்க்கை எங்கே சொல்கிறாருனாக்க, விபீஷணன் கும்பகர்ணனை கூப்பிட்றான். நான் போயிட்ட ராமன் பக்கம், நம்முடைய அண்ணன் ராவணன் செய்து சரியான செயல் கிடையாது, நீ என்னோட நாம் போயிடலாம், நல்லது எங்கே இருக்குதோ நல்லதுன்னு பார்த்து செல்வது தான் மனிதனுடைய தன்மை அப்படின்னு விபீஷணனை கும்பகர்ணனை கூப்பிடும்போது அப்போ விபீஷனுக்கு கும்பகர்ணன் சொல்கிறான், நீ போனது நியாயம்பா, ஆனால் நான் வரக்கூடாது. ஆனால் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைனா, இந்த நீர் குமிழி தோன்றி உடனே எப்படி அழிந்து விடுகிறதோ அப்படிப்பட்ட நிலையில்லாத வாழ்க்கையில் நான் எந்த வேலையுமே செய்யலை, எந்த வேலையுமே செய்யாத இப்படிப்பட்ட ஒரு பருத்த உடலை 6 மாதம் சோறு போட்டு 6 மாதம் தூங்க வச்சு என்னை வளர்த்து வச்சிருக்காளே அண்ணன், அவனுக்கு நான் நன்றி செலுத்துறேன்னா அப்படி நல்ல அந்த இடத்துல சொல்கிறான். அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். நீர்க்கோள வாழ்க்கை தன்னை நெடிது நாள் வச்சு போர்க்கோளம் செய்து விட்டார்க்கு உயிர் கொடாது அங்கு போகேன், தார்கோள மேனிமைந்த என் துயர் தவிர்தியாயின் கார்கோள மேனியானை கூடுதி கடிதி நின்றான். கம்பனுடைய கருத்தாக அங்கே கும்பகர்ணன் அங்கே விபீஷணனுக்கு அறிவுரை சொல்கிறான். அதுதான் செய்த நன்றி, செய் நன்றின்றது தான். உலகத்தில் எல்லாவற்றையும் மறந்து விட்டால் கூட பரவாயில்லை. 1.25 வரியில் திருவள்ளுவர் அழகாக சொல்கிறார், என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. ஒருவன் செய்த அந்த உதவியை மறந்தவனுக்கு வாழ்க்கையிலே உய்வில்லை. அதை யார் சொல்கிறார்னா, இந்த கும்பகர்ணன் என்ற கதாபாத்திரத்தின் வழியாக கம்பன் அங்கே சொல்லுகின்றார். அதனால் உன்னுடைய தகுதிக்கேற்ப நீ சென்றது சரி, ஆனால் நான் வருவது மரபலை. எதற்காக இதை சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், நாம் வாழக்கூடிய காலங்கள் குறைவானது. ஒரு மனிதன் எப்பொழுது பிறக்கிறான் என்று ஒரு மருத்துவரால் உறுதியிட்டு சொல்ல முடியும். ஆனால் எந்த ஒரு மருத்துவரும் ஒரு மனிதன் எப்பொழுது மறைகிறான் என்பதை உறுதி சொல்ல முடியாது. எந்த நேரத்தில் எப்படி போட சொல்ல முடியாது. அதனால் இருக்கின்ற வரை நாம் மனிதனுக்கு நம்மால் முடிந்ததை நல்லதை செய்வோம். நல்லதை செய்யவில்லை என்று சொன்னால் கூட பரவாயில்லை, அமைதியாக இருப்போம். அடுத்தவனுக்கு தீயதை விளைவிக்காதே.
2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய சங்க இலக்கிய புறநானூறு சொல்லுது, நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின். அதுதான் எல்லாரும் ஓப்பதன்றியும் நல்லாற்றுப்படும் நெறியுமாறு, அதுவே நல்ல வகையிலே உன்னை செலுத்தக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த நெறி இருக்கிறதே, அந்த நெறியை பற்றி வள்ளல் பெருமான் கூறிய கருத்துக்களை எல்லாம் தொகுத்து 6 திருமுறைகளாக வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த 6 திருமுறைகளிலே முதல் 5 திருமுறைகள் சைவ சித்தாந்தத்தினுடைய கருத்தோடு வள்ளல் பெருமான் ஒன்றி இருக்கின்றார். அந்த முதல் திருமுறையிலே ஒரு பகுதியாக வருவதுதான் சிவநேச வெண்பா. வெண்பா என்று சொன்னால் 4 அடி பாடல், 4 அடியிலே தன்னுடைய கருத்தை சொல்லக்கூடியது. திருக்குறள் 2 அடி வெண்பா, அதனால் அது குறள் வெண்பான்னு பேர். இது 4 அடி. நமக்கு நம்முடைய தமிழ் இலக்கியத்திலே வெண்பா என்று சொன்னால் இலக்கியம் படித்தவர்களுக்கு உடனடியாக நினைவுக்கு வரக்கூடியதனாக நலவெண்பா, நலனுடைய வாழ்க்கை சரிதத்தை சொல்லக்கூடிய புலவர் புகழேந்தி புலவரால் பாடப்பட்ட நலவெண்பா. அதே போன்று வெண்பாவிலே சிறந்தவர் ஔவையார் பாடிய வெண்பா. மூதுரை நல்வழி இதெல்லாம் ஔவையார் பாடும்பொழுது, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்புமிவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் 3 தா. ஆக 4 அடியிலே ஒரு கருத்தை எடுத்து சொல்லக்கூடிய அந்த இலக்கண அமைப்பு முறைக்கு வெண்பாடு பேர். அப்படி நம்முடைய வள்ளல் பெருமான் மிக வெண்பாவினுடைய இந்த இலக்கண அமைப்பு முறையோடு இந்த சிவநேச வெண்பாவை மொத்தம் 102 பாடல்கள், கடவுள் வாழ்த்து பாடலோடு சேர்த்து 102 பாடல்களிலே பாடியிருக்கின்றார். இந்த சிவநேச வெண்பா என்பது சிவனிடத்திலே தன்னை நேச வைப்பதற்கு உரிய வழிகாட்டுவதாக இருப்பது, சிவநேச அனுபவம் ஆவதற்கான பல திறப்பட்ட அறிவுரைகளும் உள்ளுணர்வுகளும் நிறைந்திருப்பது. சிவனிடத்திலே நேசம் என்று சொன்னால் அன்பு, நெருக்கம். பாசம் வைத்த மரவர் பெண்ணை நேச வைத்து முன்னமே பட்ட மன்னர் பட்டதெங்கள் பதிமுகுந்து பாரடா. திருவருணை கலமகன்னு ஒரு கலமகத்தில் இந்த நேசம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார். அப்போ அந்த சிவனிடத்திலே தன்னை நெருக்கமாக அன்பு வைக்கக்கூடிய அந்த கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடிய வெண்பா. இந்த வெண்பாவிலே இதற்கு முன்னால் சிவனிடத்திலே அன்பு வைத்து சிவனிடத்திலே தன்னை ஐக்கியப்படுத்தினுடைய பேரெல்லாம் இதில் கொண்டு வரார். அப்படியே முறைப்படி பார்த்தால் இந்த வெண்பாவுடைய முதல் நூலில் முதல் பாடலில் நான் சொன்னது போல முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானை வழிபடுகின்றார். முன்னவனே, யானை முகத்தவனே, முக்தி நலம் சொன்னவனே, தூய்மை சுகத்தவனே, என்னவனே, சிற்பரனே, ஐங்கரனே, செஞ்சடையன் சேகரனே, தற்பரனே நின்றாள் சரண். விநாயகப் பெருமானை வழிபட்டு விட்டு எந்த ஒரு செயலையும் தொடங்குவது நம்முடைய இந்து சமயத்திலே இருக்கக்கூடியவருடைய மரபு. அப்படி ஒரு முறை திரிபுரம் எரிப்பதற்காக விரிசடை கடவுள் சிவபெருமான் போனாராம். போகும்போது போகிற அவசரத்தில் அவர் முழுமுதற் கடவுளாக இருந்தாலும் அவர் விநாயகப் பெருமானை வணங்க வேண்டும் என்பதை மறந்துட்டாராம். மறந்துட்டு அவசரத்தில் அந்த அரக்கனை அழிப்பதற்காக போனதால் அவர் ஓட்டி கொண்டு சென்ற தேரானது அச்சு முறிந்து விட்டதாம். அந்த அச்சு முறிந்த இடம்தான் நீ இருக்கக்கூடிய அச்சிறுபாக்கம். திண்டிவனத்திலேருந்து நம்ம மேல்மருவத்தூருக்கு போகக்கூடிய வழியில் அச்சிறுபாக்கம்னு ஒரு ஊர் வருது பாருங்கள். அந்த ஊரினுடைய வரலாறு இதுதான். திரிபுரம் வரைக்கும் சென்ற சிவபெருமான் விநாயகப் பெருமானை வழிபட மறந்த காரணத்தினால் அவருடைய அச்சானது இற்று போனது அந்த அச்சிறுபாக்கம் என்று சொல்லக்கூடியது. அப்போ முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை வணங்கி வழிபட வேண்டும். நம்மூர் ஞானி அருணகிரிநாதர் திருப்புகழில் அருமையாக சொல்லியிருப்பார். சந்த கவிக்கு சொந்தமான கவிஞர் அருணகிரிநாதர். தத்தன தனதன தத்தன தனதன தத்தன தனதன தனதான கைத்தலை நிறைகனி அப்பம் உடவுள் பொறி கைப்பு கப்பிய கரிமுகன் அடிபேனி அதில் சொல்லுவார். வைத்திடும் அரண்மகன், புத்தியில் உரைப்பவன். ஆக புத்தியிலே விநாயகப் பெருமானை யார் மனதிலே நினைத்து கொண்டு வழிபாடு செய்கிறார்களோ அந்த வழிபாட்டின் மூலமாக அவர்கள் செய்யக்கூடிய செயல்களானது விநாயகன் விக்கினமின்றி குறையின்றி நிறைவேறக்கூடியது. அந்த மரபை நம்முடைய வள்ளல் பிரானும் பின்பற்றுகிறார். அதனால்தான் இந்த சிவநேச வெண்பாவுடைய முதல் பாடலாக முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை வழிபடுகின்றார். அடுத்து அவருடைய தம்பி முருகப்பெருமானை சொல்கின்றார். வீருடையாய், வேலுடையாய், விண்ணுடையாய், வெற்புடையாய், நீருடையாய், நேயர் கடன் நெஞ்சுடையாய், கூறும் முதல்வா ஓர் ஆறு முகவா முக்கண்ணன் புதல்வா நின் தாள் என் புகழ். அதனால் முக்கண்ணன் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய மகனாக இருக்கக்கூடியவனே, உன்னுடைய திருவடியை நான் வணங்குகின்றேன். நக்கீரர் சொல்வார், முருகனே, செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒருகை முகன் தம்பியே, நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான் என்று சொல்வது போன்று இங்கே சொல்லுகின்றார். இவர் முக்கண்ணனுடைய புதல்வாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானே, உன்னுடைய திருவடியை வணங்குகின்றேன், நீயும் எனக்கு அடைக்கலமாக என்னை ஏற்றிக்கொண்டு வழிகாட்ட வேண்டும் என்று சொல்கின்றார்.
சீர் சான்ற வேத செழும்பொருளே, சிற்சொரூப பேர் சான்ற உண்மை பிரமமே, நேர் சான்றோர் நாடும் பரசிவமே, நாயேனுக்கு அன்பு நின்பால் நீடும்படி நிகழ்த்து. நம்முடைய ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா தன்னை ஞாயினும் அடியவர் என்று தாழ்மைப்படுத்தி கொண்டு பணிவாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த பணிவு எங்கே இருக்கிறதோ அங்கு செயல்பாடு சிறப்பாக இருக்கும். அதைத்தான் வள்ளுவரும் சொல்லுவார், பணியுமாம் என்றும் பெருமை. பெருமையுடையவர்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஐயா வணக்கம், அடியேன் வந்திருக்கேன், அந்த அடியேன்ற அந்த வார்த்தை தான் இருக்கும். இந்த வைணவத்தில் 8 எழுத்து மந்திரமாக இருக்கக்கூடிய ஓம் நமோ நாராயணாய நம, அருமையானது. அந்த 8 எழுத்து மந்திரத்தை சொன்னால் என்னென்ன சிறப்பு கிடைக்குன்னு ஆழ்வார் பாடியிருக்கார். குளந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயிரம் எல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும்பருளும் அருளோடு பெருநிலமளிக்கும் வரந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம். அப்படிப்பட்ட அந்த 8 எழுத்து மந்திரத்தை கற்றுக்கொள்வதற்காக சமுதாய சிற்பியாக இருக்கக்கூடிய ராமானுஜர் என்ன பண்ணார்னா ஒரு குருவை தேடி போனார். திருக்கோஷ்டியூர் போகிறார். திருக்கோஷ்டியூர் போய் அவருடைய குருவை பார்த்து வணங்குறார். வணங்க வேண்டிய ஐயா உங்கள்கிட்ட சீடனாக இருந்து மந்திரங்களை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன், நான் வந்திருக்கிறேன் அப்படின்னார். ஒன்றும் பேசலை. திருக்கோஷ்டியூர் அப்படி நிமிர்ந்து பார்த்தார். பார்த்துட்டு சொன்னார் அடுத்த பதில், நான் செத்த பின் வா அப்படின்ட்டார். ஒரே வார்த்தை, அவ்வளோதான். திரும்பி போனார். இதே போல் பார்த்தீங்கன்னா 17 முறை அவளை திரும்ப திரும்ப அனுப்பியிருக்கார். 17 முறையும் இந்த ராமானுஜர் சிந்திக்கவில்லை. 17வது முறை சிந்தித்தார். நாம் போகிறோம், சந்திக்கிறோம், அவர் சொல்கிற ஒரே வாக்கியம் என்னன்னாக்கா நான் செத்த பின் வா என்று சொல்கிறாரு. என்னென்னு அப்போ சிந்திக்கும் போது பார்த்தாரு, இவர் ஒவ்வொரு முறையும் சந்திக்கும் பொழுது அவரிடத்துல நான் வந்திருக்கேன், நான் வந்திருக்கேன், நான் வந்திருக்கேன்டார். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த நான் என்பது ஆணவத்தை சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த நான் என்ற அந்த எண்ணமானது உன்னுடைய உள்ளத்திலே இருந்து செத்த பின்பு அழிந்த பின்பு வா என்று சொல்வதை புரிந்து கொள்வதற்கு ராமானுஜருக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? 17 முறை போக வேண்டியதாச்சு. 17 முறை அப்போ சொன்னார். 18வது முறையாக போகும்போது அடியேன்னு வந்திருக்கிறேன்னார். இப்போ தான் நீ பக்குவப்பட்டிருக்கிறேன், வா. பக்கத்தில் அருகில் கூப்பிட்டாரு, உட்கார வச்சார். அவருடைய காதிலே அனைத்து ரகசியமாக சொன்னார். சொல்லிட்டு சொன்னார், இது மந்திர பொருள். மந்திரம் என்பது மறைபொருள், யாருக்கும் வெளிப்படுத்தக்கூடாது, நம்முடைய உள்ளத்திலேயே இருக்கக்கூடியது. இதை உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டேன்னா நீ 1000 கோடி நரகத்திற்கு சென்றால் என்ன பாவமோ அவ்வளோ பாவம் வர நீ நரகத்துக்கு போவான்னு கட்டளையே சொல்லிட்டார். எல்லாத்தையும் ஆமா சாமி ஆமா சாமின்னு கேட்டுக்கிட்டார். நம்மளால் கூட சில பேர் சொல்லுவாங்க, காரியம் ஆகிற வரைக்கும் அமைதியாக இருந்து காரியம் முடிஞ்ச உடனே காரியத்தை சாதிச்சிருவா அப்படின்ற மாதிரி. இவர் ராமானுஜரும் திருக்கோசிண்டம் இடத்துல அவ்வளோ பணிவாக பவ்யமாக பண்பாக அவர் சொல்கிறத எல்லாம் கேட்டுக்கிட்டார். சொல்லி முடித்த உடனே அடுத்த விராடியே அங்கேருந்து வேகமாக ஓண்டார். அந்த ஊர்லேயே ஒரு பெரிய கோவில் இருந்து, பெருமாள் கோவில். அந்த மதில் சுவர் மேலே ஏறி நின்றார். எல்லாரும் இது மாதிரி ஒளிபெருக்கி கிடையாது அந்த காலத்தில். சத்தமாக கூப்பிட்டார், எல்லாரும் வாங்க, இங்கே ஓடி வாங்க, ஓடி வாங்க, போகக்கூடிய அன்பர்கள் மெய்யன்பர்கள்லாம் வாங்க வாங்கினார். எல்லாம் கூட்டமாக கூட்டிட்டாங்க. எதை செய்யக்கூடாது சொன்னாரோ அதை உடனடியாக சொல்லிட்டார். ஓம் நமோ நாராயணா நம என்ற அந்த மந்திரத்தை எடுத்து சொல்லிவிட்டார். ஐயோ இவ்வளோ சொல்லி தப்பு பண்ணிட்டீங்களே, நீங்கள் நரகத்துக்கு போக போகிறீங்க, குருநாதர் சொல்ல மீறிட்டீங்களேன்னு பக்கத்தில் இருந்த சீடர்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போ அவர் பொறுமையாக சொல்கிறாரு, நான் செய்த இந்த பாவத்தினால் அடியேன் ஒருவன் நரகத்திற்கு செல்வது மிகப்பெரிய பாவம் இல்லை. ஆனால் இதை கேட்ட பல ஆயிரக்கணக்கான பேர் வைகுந்தம் செல்கிறார்கள் அல்லவா, சொர்க்கம் செல்கிறார் அல்லவா, அது எனக்கு சிறப்பு. அதனால் நான் துன்பப்பட்டாலும் பரவாயில்ல. அதுதாங்க நம்முடைய இந்து மதத்தினுடைய தாத்பரியம், மனித நேயம். அதான் தான் துன்பப்பட்டாலும் மற்ற உயிர்கள் இன்புற வேண்டும் என்பதற்காக தன்னையே அழித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நம்முடைய ஞானிகள். அவர்கள்தான் உண்மையான ஞானிகள். அப்படிப்பட்ட மரபிலே வந்த நம்முடைய வள்ளல் பெருமானும் சரி, அருணகிரிநாத சுவாமிகள் அதான் அருணகிரிநாதர் சொல்கிறாரு, அந்த முருகப்பெருமானுடைய வழிபாட்டை பற்றி சொல்லுகின்றார். எப்படிப்பட்டவன் முருகன் என்று சொன்னால், செம்மான் மகளை திருடும் திருடன், பெம்மான் முருகன் பிறவான் இரவான், சும்மா இரு சொல் அற என்றலுமே மாபொருள் ஒன்றும் அறிந்திலனே. நாம் நிறைய பேர் என்ன பண்ணுவான், என்ன பாருங்க பையன் என்ன பண்ணுறான், படிச்சுட்டு சும்மா தான் இருக்கிறான்றாங்க. சும்மா இருக்கிறது சாதாரணமான செயல் கிடையாது. சும்மா இருப்பதுனா வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்துக்கிறது கிடையாது. நம்முடைய மனம், மொழி, மெய், வாக்கு எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்தி இறைவனை சிந்திக்கக்கூடிய அந்த பக்குவப்பட்ட நிலை இருக்கிறதே அதுதான் சும்மா இரு. திருத்தணி கோவிலில் ஒருத்தர் அந்த ஒரு மூலையில் உட்காந்துருப்பார். ஒரு காலத்தில், இப்போ கிடையாது, பெரியவங்க சொல்லுவாங்க, நான் பார்த்ததில் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பிரசாதம்லாம் நைவேத்தியம் பண்ணிவிட்டு ஆளுக்கு ஒவ்வொரு பட்டசோறு கொடுத்துட்டு வருவாங்க. அந்த சும்மா இருக்க சுப்பனுக்கு மட்டும் 2 பட்டை கொடுப்பாங்களாம். ஏண்டானா சும்மா இருக்கிறது அவ்வளோ கடினமான செயல். மனதை ஒருமுகப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த சும்மா இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. அப்படி சும்மா இருப்பது தான் மிகச்சிறந்த உயர்ந்த பொருள்னு அருணகிரியார் சொல்கிறார். சும்மா இரு சொல் அற
மாபொருள் ஒன்றும் அறிந்திலனே. அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த பொருளை, அந்த தத்துவத்தை எல்லாம் எடுத்து உணர்த்தக்கூடிய வகையிலே இங்கே சொல்லுகின்றார். என்ன சொல்கிறாருனாக்க, நினைப்பித்தா நித்தா நிமலா என நீ நினைப்பித்தால் ஏழை நினைப்பேன். பித்தா என்று சொன்னார் சிவபெருமான ஒருத்தர். யார்? சுந்தரர் சொன்னார். பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா எத்தா நினைக்கின்றேன் மனத்துண்ணை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையில் என்று இறைவனை பார்த்து பித்தான்னு பாடினார். இதை எப்படி பின்னாடி பாடுறார் சிவபெருமான்? என்னை பற்றி சுந்தரா சொற்றமிழால் பாடுக. சுந்தரர் மேலே சிவபெருமானுக்கு அது ரொம்ப அனாதியான பிரியம். என்னன்னாக்கா, அழகு தமிழே பாடக்கூடிய திறன் சுந்தரமூர்த்தியே உன்னிடத்திலே இருக்கிறது, பாடுகை என்று சொல்லும்பொழுது, நான் உன்னை என்ன பாடுவது என்று சொன்னால் அவர் கேட்கிறாரு, முதல் முறையாக என்னை பார்த்து பாடினாய் அல்லவா, பித்தா என்று சொன்ன இல்லையா, திருமணத்தில் கல்யாணத்தில் தாலி கட்ட போகிற நேரத்தில் வந்து தடுத்தது இல்லையா, நிறுத்தணும் இல்லையா, அப்போ யார் இந்த பித்தன் என்று வைதாய் அல்லவா, அப்படி முதலிலே சொன்ன அந்த முதல் வார்த்தையை எடுத்துக்கொண்டு என்னை பாடு என்று சொன்னார். நினை பித்தா நித்தா நிமலா ஏனை நீ நினைப்பித்தால் ஏழையை நினைப்பேன். என்ன வார்த்தைகள் வந்து விழுது பாருங்க. இந்த எதுகை மோனை நயங்கள்லாம் நம்முடைய வள்ளல் பெருமானுடைய இலக்கியங்களிலே இயல்பாக வந்து அமையும். அந்த பித்தா நித்தா நிமலா என நீ நினைப்பித்தால் ஏழை நினைப்பேன், நினைப்பின் மறைப்பித்தால் யானும் மறப்பேன், எவையும் பிறப்பித்தா என்னாலேன் பேசு. ஆக எல்லாம் உனையின்றி ஓர் அணுவும் அசையாது. நீ ஆட்டுவிக்கின்றாய், நான் ஆடுகின்றேன். நீ அசைவிக்கின்றாய், நான் அசைகின்றேன். ஆக நீ என்ன சொல்கிறாயோ உன்னுடைய சொல்லினுடைய ஒரு வடிவமாக வெளிப்பாடாக என்னுடைய நிலையானது இருக்கிறது என்று சொல்கின்றார். உருவாய் உருவில் உருவாகி ஓங்கி அருவாய் அருவில் அருவாய் ஒருவாமல் நின்றாயே நின்ற நினை காண்பது எவ்வாறோ என் தாயே என் தந்தையே. ஆக தாயுமாக தந்தையுமாக பார்க்கின்றார் சிவபெருமானை. எனக்கு தாயும் தந்தையுமாக இருக்கின்றாய். ஆக இந்த உலகத்திலே இறைவா நீதான் எனக்கு அம்மையும் அப்பனும், தாயும் தந்தையும் நீதான். உலக இயல்பு என்னன்னா, குழந்தை ஒரு தவறு செய்தால் அந்த தவறை தந்தை தண்டிச்சார்னா குழந்தை அழுதுகிட்டே போய் அம்மா கிட்ட முறையிடும். அம்மா பொய்யா என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பாவை திட்டுற மாதிரி திட்டி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தையை சமாதானப்படுத்துவாங்க. தடிந்த ஓர் குழந்தையை தந்தை அணைப்பின் தாய் அணைப்பள், தாய் தடிந்தால் தந்தை அணைப்பன். இங்கே எனக்கு தாயும் தந்தையுமாக இருப்பவன் நீயே, நீ ஒரு ஆள் தான் இருக்கிற. இதுவரை என்னை அடித்து கொண்டே இருக்கிறாய், அடித்தது போன்றும் அணைத்திடல் வேண்டும் என்று மணிவாசக பெருமான் திருவாசகத்தில் சொல்வார். ஆக அதை போன்று இறைவா நீ எனக்கு தாயும் தந்தையுமாக இருந்து எனக்கு வழிகாட்ட வேண்டும் என்று சொல்கின்றார். அதைத்தான் சொல்லுகின்றார் இங்கே. ஒரு புதல்வனை எப்படி தன்னுடைய தந்தையானது அரவணைத்து செல்வாரோ அதை போன்று எனக்கு வழிகாட்ட வேண்டும் என்று சொல்கின்றார். வெண் சஞ்சலமா விகாரம் எனும் பேய்க்கு நெஞ்சம் பறிகொடுத்து நிற்கின்றேன். சஞ்சலம் ஒரு பற்றற்ற நிலை, ஒரு நிலையாக இருக்காது. உள்ளத்தை அவ்வளவு எளிதாக ஒடுக்க முடியாது. மிக கடினமான ஒரு செயல். அதான் சொல்கிறார், உள்ளம் பெருங்கோயில். திருமூலர் சொல்கிறார், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளா மணிவிளக்கே. இந்த கடைசியில் சொல்லக்கூடிய வரி தான் ரொம்ப முக்கியமான வரி. கள்ளப்புலன் நம்முடைய உடலில் இருக்கக்கூடியது எப்படி மெய் வாய் கண் மூக்கு செவி இருக்கிறது, இது ஐந்தும் புலனானது. நம்முடைய கட்டுப்பாட்டில் அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வர முடியாது. நல்ல கருத்தை கேட்க வேண்டும். சுவையான நீர்மோரை தருகிறார்கள். அந்த சுவையான நீர்மோரை இந்த கடுமையான கோடையிலே அருந்தி கொண்டே இங்கே வள்ளல் பெருமானுடைய இந்த சிவநேச வெண்பாவை பற்றி சொல்லக்கூடிய கருத்தை கேட்க வேண்டும் என்ற ஆவலோடு அமர்வோம். நாம் பேசுவதை கவனிப்போம். ஆனால் நம்முடைய மனமானது நம்முடன் வந்த நம்முடைய நண்பரை இன்னும் காணவில்லையே, நாம் இங்கே இருக்கிறோன்னு தெரியாமல் நம்ம தாண்டி போயிட்டா என்ன ஆகிறது அப்படின்ட்டு அடுத்த வினாடியே நம்ம கண்ணானது பின்னோக்கி செல்லும். கூட வந்தவர் என்ன ஆனாருன்னு தெரியலையே, கூட இருக்கவர் கூப்பிட்றாரு, உரிய நேரத்துக்கு போய் சேரணுமே, போனால் தானே சென்னை பேருந்தை பிடிச்சிடாமல் ஒரு 7 மணிக்கெல்லாம் 8 மணிக்கெல்லாம் போக முடியும். அடுத்தபடி நம்முடைய உள்ளமானது நம்முடைய எண்ணத்தில் இருந்து மீறி விடுகிறது. அதனால்தான் கள்ளப்புலன் நம்முடைய கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வர முடியாதது தான் கள்ளப்புலன். நம்மை மீறி செல்லக்கூடியது. அந்த கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வர முடியாத நிலை இருக்கிறதே, அந்த நிலையிலே இருந்து தன்னை மறந்து கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வருவதற்குத்தான் இது போன்ற ஒரு ஆத்ம பயிற்சி கூடங்களுக்கு செல்ல வேண்டும். அந்த பயிற்சி கூடங்களிலே மனத்தை பக்குவப்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவ்வளவு எளிதாக கட்டுப்படுத்த முடியாது. வேடிக்கையாக சொல்லுவாங்க, ஒரு ஞானி திருவண்ணாமலைக்கு வந்தார்.
உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்களை எல்லாம் மறக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு ரமணாசிரமத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய குளத்தங்கரையில் உட்காந்தாராம். உட்காந்த உடனே பார்த்தீங்கன்னா காலையில் உட்காந்தார் அமைதியான முறையில். அப்படியே திருவாசகத்தை எடுத்தார், சிவபுராணத்தை மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டு வந்தார். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. சிவபுராணத்தை வாய் சொல்லுது, மனம் அப்படியே அண்ணாமலையாரை நினைத்து கொண்டு வழிபாடு செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த குளத்திற்கு அதிகாலை நேரத்திலே தண்ணீர் எடுப்பதற்காக 2 தாய்மார்கள் வருகின்றார்கள். அவருடைய காலிலே கொலுசு போட்டு கொண்டு வருகிறார்கள். அந்த கொலுசு சத்தம் இவர் காதில் கேட்குது. இவர் தான் மனதை அடக்க வேண்டிய இல்லையா, கள்ளப்புலன் காதை அடக்க முடியல. கண்ணை திறந்தார், அன்னைய தியானம் போச்சு. ஐயோயோ தப்பு பண்ணிட்டோமே. அடுத்த நாள் என்ன பண்ணாருன்னா, இந்த சத்தம் கேட்காம இருக்கிறதுக்காக, சிலருக்கு குளிர் அதிகமாக தெரியாமல் இருக்கிறது, பனிக்காலத்தில் காதில் பஞ்சு வச்சுக்கிறேன் இல்லையா, அது மாதிரி அவங்க என்ன பண்ணார், இந்த சத்தத்தை கேட்காம இருக்கிறதா பஞ்சு வச்சுட்டு போய் உட்காந்தார். சத்தம் கேட்கல. அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறார், மறுபடியும் மறுநாள் காலையில் வழிபாட்டை தொடங்குறார். அந்த காதில் எந்த சத்தமும் கேட்கல, வழிபாடு ஒழுங்காக போயிட்டு தான் இருக்குது. ஆனால் மூக்கு மட்டும் கொஞ்சம் லேசாக அசைஞ்சுதான். என்னடானாக ஏதோ மல்லிகைப்பூ வாசனை வர மாதிரி இருக்கு. அந்த அம்மா தலையில் பூ வச்சுட்டு வந்தாங்க. அந்த பூ வாசத்தில் கண்ணை திறந்தார், அந்நிய தியானம் போயிடுச்சு. மூக்கை அவரால் கட்டுப்படுத்த முடியல. அடுத்த நாள் பண்ணார். மூக்கை என்ன பண்ணார்னா, ஓரளவுக்கு மூச்சு போகிற அளவுக்கு மட்டும் வழிவிட்டு வாசனை தெரியாத மாதிரி எதை ஏற்பாடெல்லாம் செய்துக்கிட்டு, இன்றைக்கி கடுமையாக என்ன சோதனை வந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கண்ணை திறக்கவே கூடாது. இன்றைக்கி தியானத்தை முழுமையாக வெற்றி பெற வேண்டும் என்று ரொம்ப வைராக்கியத்தோடு ஆரம்பித்தவர் என்ன பண்ணார்னாக்கா, நல்லா போயிட்டு தான் இருக்குது. ஆனால் அவர் மூக்கை அடக்கினார், கண்ணை அடக்கினார், மனசை அடக்க முடியவில்லை. என்ன நாக்கு இல்லை, மனசு அடக்க முடியல. என்னன்னாக்கா அவருடைய மனசு சொல்லுதான். முந்தானத்து கரெக்டாக அவங்க 2 பேரும் தண்ணி எடுக்க வந்தாங்க. நேற்று இந்த நேரத்துக்கு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இன்னும் காணுமே. அப்போ என்ன பண்ண முடியும், அவருடைய தியானம் என்ன வெற்றி பெற முடியுமா? அவரால் மனதை ஒருமுகப்படுத்த முடியவில்லை. அதனால தான் மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறதே மிக கடினமான செயல். அதை பயிற்சிப்படுத்திக் கொள்ளாத வள்ளல் பெருமான் ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தன் உறவு வேண்டும். ஆக சொல்லக்கூடிய விஷயத்தை கூட பிள்ளைகள்கிட்ட சொல்லும்போது, டே கண்ணா இதை செய்யினா செய்வா, அதை செய்யாதரானா அதுதான் முதல்ல செய்வான். அதாவது ஆங்கிலத்தில் நெகட்டிவ் அப்ரோச்னு சொல்லுவாங்க. எதிர்மறை சிந்தனையை குழந்தைகளிடத்தில் விதைத்தால் அது வெற்றி பெறாது. உடன்பாட்டு சிந்தனை, இதை செய்ய என்று சொல்ல வேண்டுமே தவிர இதை செய்யாதே. வள்ளல் பெருமான் எவ்வளோ யோசிச்சிருக்கார் பாருங்க. அதுதான் ஓதாது உணர்ந்த அருட்பெருமான் வள்ளல் பெருமான். எதிர்மறையானதே இந்த பாடலில் போடலைங்க, வேண்டும் வேண்டும்னு முடிப்பார். ஆனால் முன்னாடி அந்த கருத்தை, எதிர்மறை கருத்தை போட்டு வாக்கியத்தை வேண்டும்னு முடிப்பார். முதல்ல என்ன பண்ணுறாரு, நல்லவருடைய உறவு வேண்டுன்றாரு. அடுத்த வரியில் கெட்டவருடைய உறவு வேண்டான்னு தானே வேணும். அதுவும் பாரு வேண்டும் தான் முடிப்பார் பாருங்க. ஒருமையுடன் நினைவு திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தன் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார். உறவு வேண்டான்னு முடிக்கணும், ஆனால் வேண்டும்னு முடிச்சிட்டாரு. நடுவில் என்ன பண்ணார், களவாமை என்ற வார்த்தையை போட்டார். அப்போ முடிக்கும்பொழுது உடன்பாட்டு சிந்தனையோடு முடிக்கிறார் பாருங்க. என்ன ஒரு ஆய்வு மனப்பான்மை கருத்து வள்ளல் பெருமானுடைய பாடல் இருக்குது பாருங்க. ஒவ்வொரு வார்த்தையை ஆய்வு செய்யலாம். அப்படிப்பட்ட நுணுக்கமாக அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும், மறுவு பெண் ஆசை தன்னை களைய வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். சென்னை எவ்வளோப்பட்ட சிறப்பான ஊர் பாருங்கள், தருமமிகு சென்னை. தருமமிகு சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் தலமூங்கு கந்த வேளை என்று அந்த பதிகத்திலே பாடுவார். அப்படிப்பட்ட நிலையிலே மனதை அடக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே சொல்கிறார். இந்த மனம் ஒருமுகப்பட்டு வழிபாடு சொல்கிறாரே, அதுதான் சொல்கிறார். மனம் ஒருமுகப்பட்டால் உள்ளத்திலே இரண்டும் கெட்ட நிலை வர. சஞ்சலம்னா ரெண்டும் கெட்ட நிலை. ஏண்டா எதை செய்யறதுன்னு முடிவெடுக்க தெரியலையே, அதான் சஞ்சலம். இரண்டும் கெட்டான் நிலையானது மாறி ஒருமுகத்தன்மையானது வருகின்றது. வெஞ்சஞ்சலமாம் விகாரம் எனும் பேய்க்கு நெஞ்சம் பறிகொடுத்து நிற்கின்றேன். ஆனால் மனித வாழ்க்கையில் 99.9 பேர் பார்த்தீங்கன்னா இயல்பான மனித வாழ்க்கையிலே சஞ்சலம் வருவது இயல்பு. அப்போ சஞ்சலத்திலே நான் என்னுடைய உள்ளமானது பறிகொடுக்கின்றேன். அப்படி பறிகொடுக்கும் போது என்னுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், என் தோல் இறையே, அப்படிப்பட்ட அந்த பேய் குணத்தை என்னுடைய உள்ளத்திலே இருந்து நீக்கிவிட்டு என்னை உன்னோடு சேர்த்துக்கொள், மனமுண்டோ இளையோ உரை. அப்படிப்பட்ட என்னை ஏற்றுக்கொள்வதற்கு உனக்கு மனம் இருக்கிறதா இல்லையா என்று சொல்வாயாக என்று சொல்கிறார். அப்பால் உன் சித்தம் அறியேன் எனக்கு அம்மை அப்பா, நின் தாளன்றி யார் கண்டாய், இப்பாரில் சாதி உருவாக்கும் தலை அவிழ்த்து தன்மயமாம் சோதி உருவாக்கும் துணை. ஆக உன்னுடைய திருவடியிலே என்னுடைய சித்தத்தை, என்னுடைய உள்ளத்தை வைத்தேன். என்னை ஏற்றுக்கொண்டு என்னுடைய இந்த பற்று என்று சொல்லக்கூடிய தலை என்று சொல்கிறார்களே, அந்த பற்றுக்களையெல்லாம் அவிழ்த்து விட்டு தலை அவிழ்த்து தன்மயமாம் சோதி உருவாக்கும் துணை. அந்த வள்ளல் பெருமானுடைய தத்துவமே அதுதானே. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எப்படிப்பட்ட நிலை பாருங்க. அவருடைய தத்துவம் பாருங்க. பசித்திரு, தனித்திரு, விழித்திரு.
எதையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆவல் இருக்கின்றதே, அந்த ஆவல் தான். ஒரு நடைமுறை உதாரணத்தை பயன்படுத்தார். மேலோட்டமாக பசியோடு இருக்கின்றது ஒரு சொல்லலை. அவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஞான தாகம், அந்த ஞான தாகம் இருந்தது என்று சொன்னால் ஒரு சாதாரண நரேந்திரனை சுவாமி விவேகானந்தராக மாற்றினார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஏனென்றால் அவரிடத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற தாகம் இருந்தது. எல்லோரிடத்திலையும் கேட்டார், கடவுளை பார்த்துருக்கியா? யாரும் சரியான பதில் சொல்லலை. என்ற இளைஞனாக பிஏ படித்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். அப்பொழுது ஒரு திருமண விருந்திற்கு செல்கின்றார். அங்கே ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்று சொல்லக்கூடிய துறவியை பார்க்கின்றார். எல்லோரிடத்திலும் கேட்ட கேள்வி அவரிடத்திலேயே கேட்கிறார். இதுவரை யாரும் சொல்லாத ஒரு அதிசய பதில் அவருக்கு வருகிறது. நான் பார்த்திருக்கிறேன், எனக்கு காட்டுவாயா, நான் காண்பிக்கிறேன் என்று அந்த உடன்பாட்டு கருத்தை கேட்டு அவர் மயங்குகின்றார். அப்படி விவேகானந்தருக்கு எப்படி ராமகிருஷ்ண பரமஹம்சர் வழிகாட்டினாரோ அதை போன்று வள்ளல் பெருமான் இங்கே நமக்கு சொல்லுகின்றார். அப்பால் உன் சித்தம் அறியேன், எனக்கு அம்மை அப்பா நின் தாளன்று யார் கண்டாய், இப்பாரில் சாதி உருவாக்கும் தலையவிழ்த்து தன்மயமாம் சோதி உருவாக்கும் தலை. உலகத்திலே பார்த்தால் இன்றைக்கு நிறைய பிரிவினைகள், பேதங்கள்லாம் வருகிறது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று சொல்லக்கூடிய சாதி வேறுபாடு. அவை பிராட்டியார் அப்பொழுதே சொன்னார், இந்த உலகத்தில் ஜாதி வேறுபாடே கிடையாது. இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி இரண்டு தான் இருக்குது. சாதி இரண்டு ஒழிய வேறில்லை, சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. அப்படிப்பட்ட அந்த நிலையானது இன்றைக்கி தலை அவிழ்த்து விட்டு தன்மயமாம் சோதி உருவாக்கும் துணை. இப்பாரில் உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடானது உலகத்தை அழித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை அவற்றையிலே இருந்து காப்பாற்றுவாயாக என்ற 14வது பாடலிலே சொல்லுகின்றார். இப்படி அவருடைய பாடல் அப்படியே சொல்லிகிட்டே போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து 16வது பாடலில் பாருங்கள், திருவிளையாட புராணத்தினுடைய ஒரு கருத்தை சொல்கிறார். பிட்டிக்கு மண் சுமந்த படலும் இங்கே சொல்லப்படுகிறது. வந்தித்தேன் பிட்டுகந்த வள்ளலே நின்னடியான் சிந்தித்தேன் என்றல் சிரிப்பன்றோ, பந்தத்தான் சிந்து சித்தி பித்தனது சிந்தையும் நின் பொருளே வந்து சிந்திப்பித்தல் மறந்து. எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வார்த்தை விளையாட்டு ஜுழ்ச்சாலை இந்த பாடலில் எல்லா பாடலுமே இருக்குது. இதில் நிறைய இருக்குது. வந்தித்தேன் அப்படின்னா இங்கே என்னென்னா, வந்தித்தேன் என்பது வந்தித்தேன் என்று விரிதல் விகாரமாயிற்று. வந்தித்தல்னாக்கா இங்கே ஏமாற்றுதல் ஒரு பொருள். வந்தி என்ற கிழவி கொடுத்த தேன் போன்று சுவையான பிட்டை எடுத்துக்கொண்டு அந்த பிட்டுக்கு மண் சுமந்த படலத்தை சொல்கிறார். பிட்டுகந்த வள்ளலே நின் அடியான் சிந்தித்தேன், உன்னுடைய அடியவனாக இருக்கக்கூடியவன் நான் உன்னுடைய பெருமையெல்லாம் என்னுடைய உள்ளத்திலே சிந்திக்கின்றேன் என்றல் சிரிப்பென்றோ, பந்தத்தாம் சிந்தும் சிந்திப்பதென்பது சிந்தையும் நின் பொன்னருளே வந்து சிந்திப்பித்தல் மறந்து. நான் உன்னை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பதும் பார்த்தால் உன்னுடைய அருளால் தான் நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன். ஆக என்னுடைய செயல்கள் அனைத்தும் பார்த்தால் அந்த செயல்களை எல்லாம் செய்விக்கக்கூடியவன் நீ அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட நிலையில் அந்த கருத்தை சொல்கின்றார். தேனென்ற இன்சொல் தெரிந்து நினை பாடுகின்றேன். எப்படிப்பட்ட ஒரு இனிமையான சொற்களை கொண்டு உன்னை பாடுகின்றேன். தேன் போன்ற சொல் தேனென்ற இன்சொல் திரிந்து நினை பாடுகின்றேன். நான் என்று உரைத்தல் நகையன்றோ வான் நின்ற ஒன்பொருள் நீ உள்ளம் ஓந்தருளல் இன்சொல்லும் வன்பொருளும் ஈதல் மறந்து. ஆக உள்ளத்திலே இன்சொல்லாகவும் வன்சொல்லாகவும் இருந்து வன்பொருளும் ஈதல் மறந்து நான் தேனென்ற இன்சொல் திரிந்து நினை பாடுகின்றேன். நான் ஒன்று இறைத்தல் நகையன்றோ. இறைவா, இனிமையான வார்த்தையால் உன்னை பாடுகின்றேன் என்று சொன்னால் அது நான் பாடுகிறேன் என்று சொல்வது நகைப்புக்குரியது. இதான் முன்னாடி இருந்தே சொல்கிறோம். நிறைய பாடலில் என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த நான் என்ற எண்ணமானது அகல வேண்டும், நம்முடைய உள்ளத்திலே இருந்து அகல வேண்டும். அதுதான் பக்தி மார்க்கத்திலே உன்னை கொண்டு சேர்க்கக்கூடியது. சிவனேச வெண்பா உணர்த்தக்கூடிய பக்தி மார்க்கத்தினுடைய ஒரு மைய கருத்தே அதுதான். ஆக உள்ளத்திலே உனக்கு இந்த ஆணவம் என்று சொல்லக்கூடிய அந்த மலமானது, அழுக்கானது, குற்றமானது உன்னுடைய உள்ளத்தை விட்டு அகல வேண்டும். அதைத்தான் இந்த பாடலையும் சொல்லுகின்றார். நான் என்று உரைத்தல் நகையன்றோ வான் நின்ற ஒன்பொருள் நீ. வானத்தில் இருக்கக்கூடிய ஒளி பொருந்திய வடிவமாக இருக்கக்கூடியவன் நீ. உள்ளம் உவந்தருளால் இன்சொல்லும் வன்பொருளும் ஈதல் மருந்து. ஆக உள்ளம் உவந்து அழுக்கும் போது உன்னுடைய அருளானது கிடைக்கின்றது. அப்படிப்பட்ட திருவண்ணாமலையினுடைய வரலாறே அதுதானே. பிரம்மதேவனும் திருமாலும் தான் தான் பெரியவன் என்று ஆணவம் கொண்டிருக்கும் போது அவருடைய ஆணத்தை அடங்குவதற்காக ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியாக நின்றார். அந்த கருத்தை சொல்லுகின்றார். அப்படி சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா, அண்டங்களோ அவற்றின் அப்பாலோ இப்பாலோ பண்டங்களோ சிற்பரவெளியோ கண்தங்க வெம்பெருமாள் நீந்தவர்தம் மெய்யுளமோ தையலோடு எம்பெருமா நீ வாழிடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, நம்முடைய அடிமுடி
கண்ட அந்த கருத்துக்களை சொல்லுகின்றார். 25வது பாடல் சொல்கிறார், ஆமோ அளவோ அறியேன் சிறியே நான் தாமோ தரணும் சதுமுகனும் தாமோதரனும் சதுமுகனும் தாமே அடியாது அரிக்கும் அரசே நின் ஏவல் அடியார் குற்றியவள் அடியான். ஆக தாமோதரன் திருமால் பெருமாள், சதுர்முகன் 4 முகங்களை கொண்ட பிரம்மதேவன். ஆக திருமாலுக்கும் பிரம்மதேவனுக்கும் கொடுக்காத அந்த அடியை எனக்கு கொடுத்தவனேன்னு சொல்கிறார். அடியாதரிக்கும் அரசே நின் ஏவல் அடியார் குற்றியவள் அடியான் என்று சொல்கின்றார். அடுத்த பாடல் சொல்கிறாரு, கண்ணப்ப நாயனாருக்கு அருள் புரிந்த இறைவா என்னையும் ஒரு பொருட்டாக அருட்பொடுக்கூடாதா என்று 29வது பாடல் சொல்கிறார். உப்பிருந்த ஓடோ ஓதியோ உலா பிணமோ வெப்பிருந்த காடோ வினை சுமையோ செப்பரியேன் கண்ணப்பருக்கு கனியணையாய் நிற்பணியாது உண்ணப்பருக்கும் உடம்பு. ஆக கண்ணப்பருக்கு கனியணியாக கனியை பூண்டு இருந்து கொடுத்தவனே. ஆக கண்ணப்பன் ஒப்போதோர் அன்பில்லைகான் என்று பாடுவார். கண்ணப்ப நாயனாரை போன்று ஒரு தூய்மையான அன்பு கிடையாது. ஏனென்று சொன்னால் தினந்தோறும் வழிபாடு செய்யக்கூடிய சிவகோசாரியாருக்கு இறைவன் காட்சியளிக்கவில்லை. 4-6 வாரத்திலே தினந்தோறும் அவருக்கு இறைவனுக்கு படைத்தது அசைவ உணவு தான். இறைவனுக்கு சைவம் பிடிக்குமா அசைவம் பிடிக்குமா எங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமானுடைய கோட்பாடே பார்த்தீங்கன்னா புலால் உண்ணாமை. திருக்குறளில் ஒரு அதிகாரமே புலான் மறுத்தல். 1330 திருக்குறளில் புலான் மறுத்தல் என்று 10 குறட்பாவிலே சொல்லியிருக்கின்றார். கொல்லான் புலாலை மறுத்தானை எல்லா உயிரும் கைகூப்பி தோழும். அழகாக சொன்னார். முன்னாடி ஐயா விளக்க உரை தொகுப்புரை சொல்லும்போது சொன்னார். ஆக இந்த புலால் உணவு என்பது மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒத்துக்கொள்ளாத ஒன்றாகும். பெரிய பெரிய விலங்குகள்லாம் பாருங்கள் புலால் உணவை சாப்பிடுங்க. யானை மிகப்பெரிய ஒரு புலால் உணவு சைவம் தான். ஆனால் நிறைய பேர் சொல்கிறது என்னன்னாக்கா பலசாலியாகணும் அப்படின்னாக்கா புலால் உணவு வேணும், சக்தி வேணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி உணவு ஆய்வு அறிஞர்கள் உணவியல் படிக்கக்கூடிய மருத்துவர்களே சொல்கிறாங்க இன்றைக்கி புலால் உணவு தான் இன்றைக்கி உணவினுடைய விஷத்தன்மை ஃபுட் பாய்சன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நிறைய உணவுகள் உணவே விஷமாக மாறி பல உபாதைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவு பட்டியலை ஒரு ஆய்வு செய்யும்போது பார்த்தீங்கன்னா அசைவ உணவு தான் அப்படிப்பட்ட நிலை இன்றைக்கி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அது உயிர்த்தன்மை அதில் இருக்கக்கூடிய திசுக்கள் இருக்கக்கூடிய உயிர்த்தன்மைகள்லாம் அழிந்து என்றைக்கோ அது பக்குவப்படுத்தப்பட்டு இன்னும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது என்றைக்கு எப்படி ஆனதே தெரியாது. சில செய்தித்தாளில் பார்க்குறோம், அங்கேருந்து கொண்டு வராங்க. அதனால் இறந்து போனது, நோய் வந்தது, இப்படிப்பட்ட நிலையெல்லாம் உடலை கெடுத்து கொள்ளக்கூடிய நிலையில் இன்றைக்கி உடல் உபாதைகள் வருவது அசைவ உணவினால். புலால் உணவுகளை நீங்கள் தவிர்த்து விடுங்கள். இதை முன்னரே நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காரு. ஒரு 150-200 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளத்திலே நீ மெய்ஞான பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த புலால் உணவை தவிர்க்க வேண்டும். அந்த புலால் உணவை தவிர்ப்பது தான் ஜீவகாருண்ய ஒழுக்கம். அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் நான் எவ்வளவுதான் செயல்பட்டாலும் அதில் சிறப்பு கிடையாது என்பதை அங்கே அருமையாக சொல்லுகின்றார். இங்கே சொல்லுகும்போது இங்கே அதற்கு விதிவிலக்காக கண்ணப்பருடைய வரலாறு வருது. அதுக்காக சொல்கிறார். இங்கே என்ன எடுத்துக்கிறனாக அவர் இறைவனத்திலே காட்ட அன்பை பார்க்க வேண்டும். அந்த அன்பை பார்க்கும்பொழுது அப்படிப்பட்ட கண்ணப்பருக்கு அருள் கொடுத்தாய், கண்ணப்பருக்கு கனியணையாய் நிற்பணியாது உண்ணப்பருக்கும் உடம்பு. ஆக உப்பிறந்த ஓடோ ஓதியோ, இது எப்படிப்பட்ட உடல், இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது? நம்முடைய சித்தர் தான் சொல்லுவார். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி. ஆக இந்த உலகத்திலேயே இந்த உடல் 4-6 மாதங்கள் தாயினுடைய கருவிலே 10 மாதங்கள் இருந்து கொண்டு வரும்பொழுது இது எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நல்ல முறையில் பயன்படுத்துகிறோம். இல்லைன்னா வீணா போச்சுறா. எப்படின்னாக்கா வாழ்க்கையை தன்னுடைய கையிலே இருந்த அந்த மண்பானையானது தவறி விழுந்தால் எப்படி சிதறி ஓடாக போய்விடுமோ அதை போன்று கூத்தாடி கூத்தாடி போட்டு உடை தாண்டி என்ற வகையிலே நம்முடைய உள்ளமானது உடலானது சிதறுகின்றது. அதான் சொல்கிறார். இந்த இருக்கிற வரைக்கும் இது காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையாடா, தூங்கும் போது இழுத்து விடும் மூச்சு, இது சுழிமாறி போனாலும் போச்சு. ஆக உயிர் இருக்கின்ற வரை தான் இந்த உடலுக்கு நாம் எல்லாம் செய்யக்கூடியது சிறப்பு எல்லாம். வாரியார் சுவாமிகள் அழகாக சொல்லுவார். அவர் ஒரு முறை நல்லா நெற்றியில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா விபூதி பட்டை நல்லா தெரிச்சிருப்பார், உருதிராட்சை கொண்டு போட்டிருப்பார். ரயிலில் பயணம் பண்ணும்போது போகிறார். ஒரு எழுத்தாவுடைய உட்காந்து கிண்டல் பண்ணுறார். அவரை பார்த்தா எப்படி தெரியுது, என்ன சுவாமி வெள்ளை அடிச்சிருக்கீங்க அப்படின்னார். விபூதி பட்டையை பார்த்து சுவாமி வெள்ளை அடிச்சிருக்கீங்கன்னார். அவர் கொஞ்சம் கூட கோவப்படல, அமைதியாக சிரிச்சுக்கிட்டே சொன்னார். அப்பா வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறேன் இல்லையா, குடியிருக்கிற வீட்டுக்கு தான்ப்பா வெள்ளை அடிப்போம். இது குடியிருக்கிற வீடு, அதனால் ஊதிப்பட்ட வெள்ளை அடிச்சிருக்கிறேன்.
நீ ஒன்றுமே இல்லை, பாழடைஞ்ச வீடு நீ, அதனால் குடியிருக்க வீட்டுக்கு வெள்ளையடிப்பது அவன் வெட்கி தலை குனிந்ததாக அவருடைய வாரியார் சுவாமியுடைய வரலாறு சொல்லும். அப்படிப்பட்ட நிலையிலே உள்ளத்தை தூய்மையாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலை இருக்கிறதே, அந்த உள்ளத்தை தூய்மையாக வைத்து கொண்டிருப்பது தான் அந்த உண்மையான இந்த திருவுருவத்தினுடைய வழிபாடு, இறைவனுடைய வழிபாடு. அடுத்ததாக சொல்கிறார் அவர் பாருங்க, ஏசும் பிறர் மனையில் ஏங்க அவர் ஈயுமறை காசும் பெறவிரனே நின்தளத்தை கண்டும் சிறங்குவியா கை. ஆக இந்த உலகத்திலே உலகத்தை ஆட்டி படைப்பதெல்லாம் இன்றைக்கி என்னன்னாக்கா பணம் தான். ஆக பணம் இருந்ததுன்னா போதும், எல்லா விதமானவனும் சேர்றான். இல்லாலும் வேண்டாள், மற்ற ஈண்டெடுத்த தாய் வேண்டாள், செல்லாது அவன் வாயிற் சொல். ஆக அந்த பணத்தை பற்றி சொல்லுகின்றார். அது உண்மையான பொருள் அல்ல, உண்மையான பொருள் பரம்பொருளுடைய திருவடி தான். அதை சொல்லுகின்றார். தன்னை காசும் பெறவிரிக்கும் கைகண்டாய் ஏசும் பிறர் மனையில் ஏங்க அவர் ஈயுமறை. உன்னை தாழ்த்தி பேசுவரிடத்திலே நீ எதையும் வாங்காதே. இதைத்தான் மிக எளிதாக அவை பிராட்டியார் சொல்வார். முக்கோடி அப்படின்னு சொல்லுவார். 3 கோடிகள் எது எது? மதியாதார் முற்றம், மதித்தொருகார் சென்று மிதியாமை. தன்னை யார் மதிக்கலையோ அவங்க வீட்டு வாசப்படியை போய் நீ மிதிக்காமல் நீ வாழ்ந்தீங்கன்னா உங்கள்கிட்ட 1 கோடி ரூபாய் இருக்குன்னு அர்த்தம். மதியாதார் முற்றம், மதித்தொருகார் சென்று மிதியாமை கோடி உறும். முதல் கோடி. 2வது கோடி எங்கே இருக்குன்னாக்க, உண்ணீர் என்று ஊட்டாதார் தன்மனையில் உண்ணாமை கோடியுறும். வீட்டுக்கு ஒருத்தர் வராங்கன்னா வாங்கன்னு அவங்கள வரவேற்கணும், ஐயா சாப்பிடுங்கன்னு சொல்லணும். சில பேர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பொருட்படுத்தவே மாட்டான். சாப்பிட்றதுக்குனே சில பேர் வருவான். எப்படியா இருந்தாலும் என் வீட்டில் சாப்பிட்டு தான் போகணும்னு வந்துடுவான். வேடிக்கையாக சொல்லுவாங்க, ஒரு கஞ்சை இன்னொரு கஞ்சை வீட்டுக்கு போனானான். அவன் சாப்பிட்ற நேரம் பார்த்து போயிட்டான். அடே சாப்பிட்ற நேரம் பார்த்து வந்துட்டீங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் நீங்கள் நம்ம வீட்டில் நீங்கள்லாம் பெரியவங்க, நம்ம வீட்டில் நீங்கள் சாப்பிடுவீங்களா? அவனை சாப்பாடு போடாமல் இருக்கிறது அவன் கருத்து சொல்கிறான். வந்தவன் சாப்பிட்ற நேரம் பார்த்து அவன் எப்படியா இருந்தாலும் என் வீட்டில் நீங்கள் சாப்பிட்டான்னு. என்னடா நாம் எப்படியாவது சாப்பிடணுன்னு வந்தோம், இவன் பார்த்தா நம்ம வீட்டில் நீங்கள் சாப்பிடுவீங்களா, நம்ம இப்படி தள்ளி விடுறதுக்கு பார்க்குறானேன்னு பார்த்தான். அடுத்து அவன் சொன்னான், நான் சாப்பாடு வேணான்னா கூட சும்மா விட்டுருவா போகிறேன், என் கையை பிடிச்சாவது உட்கார வச்சு சாப்பிட வைக்க மாட்டேன் அப்படின்னா. சரி எப்படியா இருந்தாலும் இன்றைக்கி ஒரு ஆடாக்கு அரிசி உனக்கு நம்ம வீட்டில் அழுது தான் ஆகணும். இருந்தாலும் இவங்ககிட்ட ஏதாவது கொஞ்சம் அவன் சொல்கிறான், சரிப்பா அவன் கையை பிடிச்சி நான் சாப்பிட வைக்கிறேன், நீ சாப்பிட்டு அப்படியே போனாலும் போகும்போது சும்மாவை போக போகிற, என் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை கையில் 5 10 கொடுத்துக்கிட்டு தானே போவோமா. இதுதான் விடா கண்டம் கொடா கண்டமா. அப்படி சில பேர் பார்த்தீங்கன்னா பசி வந்திட 10 பறக்கும். மானம், ஈனம், சூடு, சொரணை, கல்வி, குலம், இப்படி பார்த்தா 10 விதமான பட்டியல் இருக்குது. இது எல்லாம் ஒருத்தனுக்கு பசி வந்ததுன்னா போயிடுமா, பசிக்கு முன்னாடி இதெல்லாம் காணாமல் போயிடும். அதனால தான் சொல்கிறார், இந்த உலகத்திலே ஒரு ஜான் வயிறே இல்லாட்டா இந்த உலகத்தில் ஏதடா கலாட்டாமா. அதனால தான் நம்முடைய வள்ளல் சுவாமியுடைய தத்துவமே சித்தாந்தமே என்னன்னாக்கா, பசியோடு இருப்பவனுக்கு உணவளிக்க வேண்டும். அன்னதானம். வடலூரில் இன்றைக்கும் அவர் தொடங்கி வைத்த அந்த அன்னதான நிகழ்வானது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்ததை சிறப்பாக பெருமையாக சொல்வார்கள். அவர் ஏற்றி வைத்த அடுப்பானது இன்றும் நெருப்பு அணையாமல் இருந்து கொண்டிருப்பது என்பது அன்னதானத்தினுடைய சிறப்பு. ஒரு பக்கம் உயர்வாக இருந்தாலும் ஒரு பக்கம் நாம் சிந்திக்கக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, இன்றைக்கும் ஒருவேளை சோற்றுக்கு வழி இல்லாமல் வாழக்கூடிய ஏழைகள் நம்முடைய நாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக வறுமையிலே இருப்பவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையை நாம் சிந்திக்கும் பொழுது சற்று கொடுமையாகத்தான் இருக்கிறது. ஆக இந்த உலகத்திலே அப்படிப்பட்ட அந்த உணவை கொடுப்பது கூட ஒருவர் நம்முடைய இல்லத்திலே வரும்பொழுது அவரை அன்போடு உபசரித்து உணவளிக்க வேண்டும். அப்படி கொடுக்கக்கூடிய உணவு தான் உணவாக இருக்குமா, இல்லாட்டா அது விஷமாயிடுமா? அப்படி உனக்கு கொடுக்காதவங்க வீட்டில் நீ சாப்பிடாத. அப்படி சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா அது 1 கோடின்னு அவை பிராட்டியார் சொல்கிறார். 2வது கோடி. உண்ணீர் என்று ஊட்டாதார் தம்மனையில் உண்ணாமை கோடி வரும். 3வது கோடி தாங்க மிக சிறப்பானது. உலகத்திலேயே மிக மோசமான ஆயுதம் எதிரானாக நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆயுதத்தில் நாக்கு தான். மேலே 16 சிப்பாய், கீழே 16 சிப்பாய் போட்டு உள்ளே வச்சுருக்கிறாங்க பாதுகாப்பு. அதையும் மீறி சில நேரத்தில் வெளியில் போச்சு மாட்டிக்கிறான். யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு. வேடிக்கையாக தெலுங்குல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யாரால் கெட்டான் செட்டி, நோரால் கெட்டான் செட்டி. நோறு தெலுங்குல நோறுனா தமிழில் வாய். அப்போ வாய் வார்த்தையை விட்டே சில பேர் மாட்டிக்கிறான். இதை நம்முடைய முன்னுரையினர் பழமொழின்னு ஒரு நூலில் சொல்லியிருக்கார். எதுக்குன்னா, இந்த தவக்கலையை யார் வள்ளுன்னு பேசுகிறா அவங்க தவளையோட உதாரணம் சொல்கிறார். இந்த தவக்கலை என்ன பண்ணுமா, தான் இருக்கிற இடத்த தான் கத்தி பாம்புக்கு தானே தெரியப்படுத்திடுமா. பொல்லாத சொல்லி மறைத்தொழுகும் பேதைத்தன் சொல்லாலே தன்னை துயர்படுக்கும் நல்லாய் மணலுள் மூழ்கி மறைந்து கிடக்கும் நுணலும் தன் வாயால் கெடும். தவளை தன் வாயால் கெடும் சொல்கிறார்.
அப்படி தன்னுடைய வாயினாலேயே கெடக்கூடியவர்கள் என்னன்னாக்கா, வாய் வார்த்தையை சில பேர் உறுதிமொழியாக கொடுத்துருவான். அரசியலில் இது சொல்லவே வேண்டாம். பின்னாடி முடியுமா முடியாதெல்லாம் கிடையாது. தேர்தல் நேரத்தில் வரக்கூடிய வாக்குறுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வாக்குறுதிகள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த சொல்ல காப்பாற்ற முடியாத நிலை இருக்கிறதே. அப்படிப்பட்ட நிலை உனக்கு வராமல் இருந்தால் அது உனக்கு 3வது கோடின்னு அவை பிராட்டி சொல்கிறார். கோடி கொடுப்பினும் தன்னுடைய நா கோடாமை கோடி உறும். தன்னுடைய நாக்கு இருக்கிறதே, சொன்ன வார்த்தை இருக்கிறதே, அந்த வார்த்தையானது மீறக்கூடாது. அப்படிப்பட்ட தன்மை உன்னிடத்தில் இருந்தால் நீ 3வது கோடியை பெற்று விடுகிறாய். அப்போ இந்த 3 பண்புகள் நம்ம இடத்துல இருந்ததுன்னா 3 கோடி பணம் நம்மக்கிட்ட இருக்குதா பொருள். மதியாதார் முற்றும் மதித்தொருகால் சென்று மிதியாமை கோடியூரும், உண்ணீர் உண்ணீர் என்று ஊட்டாதார் தன்மனையில் உண்ணாமை கோடியூரும், கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுவதே கோடியூரும். அது மறந்துட்டேன். தன்னை சார்ந்தவர்களை உறவினர்களை அனுசரித்து தன்னை சேர்த்து கொள்ள வேண்டுமா. கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுவதே கோடியூரும், கோடி கொடுப்பினும் தன்னுடைய கோடாமை கோடியூரும். 4வது கோடி, 3 கோடி இல்லை, 4 கோடி. 4 கோடியை அவை பிராட்டியார் சொல்லியிருக்கின்றார். அப்படிப்பட்ட 4 பண்புகள் நம்மிடத்தில் இருந்ததுன்னா மிகச் சிறந்தவர்களாக வாழலாம். அதான் சொல்கிறார் இங்கே, ஏசும் பிறர் மனையில் ஏங்க அவர் ஈயுமறை காசும் பெறவிரிக்கும் கைகண்டாய் மாசுந்த விண்டும் சிறங்குனிக்கும் வித்தகனே நின்தளத்தை கண்டும் சிறங்குவியா கை. அதனால் இப்படி பிறரிடத்திலே ஏசக்கூடிய மனிதனை அவனுடைய திருவடியை வணங்கி காசுக்காக இச்சகம் பேசுகின்றோம் அல்லவா. சில பேர் சொல்லுவான், இவர் பாரி வள்ளலுங்க, இவர் மாதிரி கொடுக்கக்கூடிய ஆள் எதுவும் இல்லை. இதெல்லாம் ஏண்டா புகழறான்னா அவர்கிட்ட இருந்து இவருக்கு ஏதாவது சில வேலைகள் ஆக வேண்டும் என்று. இப்படி தான் ஒருத்தன் பார்த்தான். ஒருத்தங்கிட்ட போய் புகழ்ந்தா எதாவது கிடைக்குன்னு பாரியேன்னா ஓரியேன்னா பேகான்னா எல்லாம் வள்ளலாக 7 வள்ளலையும் புகழ்ந்து உரைத்தான். கடைசியில் எல்லாத்தையும் கேட்டுட்டு என்ன சொன்னானாக்கா, அவன் கொடுக்க போகிறான்னு நினச்சிட்டு கையை ஏற்றிக்கிட்டு இருந்தான். உனக்கு ஒன்றும் இல்லைப்பா, இல்லைன்னு சொல்லிடுறேன் போ அப்படின்னா. ஏன்னான்னா ரொம்ப இயல்பாக சொன்னான், நீ சொன்னது எதுவுமே என்கிட்ட இல்லை, என்னிடம் இல்லாத குணத்தை நீ சொன்னதால் உனக்கு நானும் இல்லை என்று சொல்கிறேன். என்ன இழிச்ச வயன் நினச்சி என்னை ஏமாத்துறதுக்கு, இல்லாததையெல்லாம் நீ என்னிடத்திலே சொன்னாய், நானும் உனக்கு இல்லை என்று சொல்கிறேன் போனான். அப்படி இந்த உலகத்திலே வாழ்க்கையிலே சில பேர் சொல்லுவான், எச்சி கையால் கூட காக்காய் ஓட்டாத கருமியிலே மோசமான கருமி என்னன்னாக்கா, சாப்பிடக்கூடிய கையை கூட ஓட்டாக்கா அதில் இருக்கக்கூடிய ஒரு சில சோறு வீழ்ந்து போயிடுமா. அப்படிப்பட்ட கருவிகள் இருக்கின்றானே. அப்படிப்பட்ட நிலையான வாழ்க்கை, அப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வீணாக கழித்து விட்டேன். ஏசும் பிறர் மனையில் ஏங்க அவர் ஈயும் அரை காசும் பெறவிரிக்கும் கைகண்டாய். அவன் கொடுக்கக்கூடிய அரை காசுக்கும் கால் காசுக்கும் அவனை நான் புகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையிலே இருந்து என்னை நீ மீட்டு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய திருவடியை மட்டுமே வணங்க வேண்டும். வாழ்த்த வாய் தாய்மன்னர் சொல்கிறார், வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை. எதற்காக வாய் கொடுத்திருக்கிறாய் என்று சொன்னால், இறைவா உன்னுடைய புகழை நான் வாழ்த்த வேண்டும், உன்னுடைய பெருமையை நான் பேச வேண்டும், உன்னுடைய பெருமையை நான் நினைக்க வேண்டும். உள்ளம் நெஞ்சம் இருக்கிறதே, உள்ளம் பெருங்கோவில் சொல்கிறார் இல்லையா, நெஞ்சகமே கோவில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர், பூசை கொள்ள வாராய் பராபரமே. அப்படியே உருவகப்படுத்துகிறார். கோவில் எது? தாய்மனவர் சொல்கிறார், நெஞ்சகமே கோவில். இதைத்தான் திருமந்திரம் முன்னாடியே சொன்ன உள்ளம் பெருங்கோவில், நினைவே சுகந்தம். உன்னை பற்றிய நினைவு இருக்கிறதே, அதுதான் அந்த மனம் வீசக்கூடிய மலர்கள். அன்பே மஞ்சன நீர், உன்னை வழிபாடு செய்யக்கூடிய அந்த அபிஷேக நீர் இருக்கிறது எது என்று சொன்னால் உன்னிடத்திலே காட்டக்கூடிய அன்பு. பூசை கொள்ள வாராய் பராபரமே என்று சொல்லக்கூடிய அன்பர் பணி செய்ய ஆளாக்கி விட்டால் இன்ப நிலை தானே இதும் பராபரமே என்று சொல்லக்கூடிய அந்த பாடல் வரிகளில் நெஞ்சகமே கோவில் என்று முதலிலே சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட அந்த உள்ளத்தையே கோவிலாக கொண்டு வழிபடக்கூடிய அந்த உண்மையான வழிபாடு இருக்கிறதே, அதுதான் சிறந்த வழிபாடு என்று சொல்லுகின்றார். இப்படியே அவருடைய பாடலை விரித்து செல்லும்பொழுது பார்த்தா 41வது பாடலை 50வது பாடலை சொல்லுகின்றார். பூம்பாவை வரலாறு இங்கே சொல்லப்படுகிறது. பொன்னாலுன் சீரிழைச்சம் பொந்தர் சொல வெள்ளெலும்பு பெண்ணானது என்பார் பெரிதன்றே. பொன்னால் உன் சீரினை சம்பந்தர் சொல் வெள்ளெலும்பு பெண்ணானது என்பார் பெரிதன்றோ அண்ணா அச்சைவ வடிவா ஞான சம்பந்தர் சீருரைக்கில் தெய்வ வடிவாம் சாம்பர் சேர்ந்து. எலும்பையே பெண்ணாக்கிய ஒரு பெருமை யாருக்கு உண்டு என்று சொன்னால் திருஞான சம்பந்தருக்கு உண்டு. மயிலாப்பூரில் நடந்த நிகழ்வு, சிவனேச செட்டியார் இருந்தார், அவருடைய மகள் பூம்பாவை. அந்த பூம்பாவைக்கு திருஞான சம்பந்தரைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
அப்படி ஒரு நாள் பூந்தோட்டத்தில் பூ பறிக்க செல்லும் பொழுது பாம்பு கடித்து விடுகிறது. பாம்பு கடித்து இறந்து விட்டார் என்று சொன்னவுடனே திருஞான சம்பந்தருக்காக வாழ்ந்த மகள் இறந்து விட்டாளே என்று அவளை எரித்து விட்டு அந்த சாம்பலை தன்னுடைய தந்தையார் சிவனேச செட்டியார் ஒரு குடத்திலே வைத்து அப்படியே வைத்து காத்து கொண்டிருக்கிறார். அந்த ஊர் வழியாக ஒரு நாள் திருஞான சம்பந்தர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவரை அழைத்து வந்து நடந்த நிகழ்வுகளை எல்லாம் அங்கே சிவனேச செட்டியார் ஞானசம்பந்தரிடத்திலே சொல்லுகின்றார். ஞானசம்பந்தர் ஒரு பதிகம் பாடி அந்த எலும்பில் இருந்து இந்த பூம்பாவை என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணை எழுப்பிக்கின்றார். எழுப்பித்த உடனே வரலாற்றை சொல்லுகின்றார். உனக்காகத்தான் இவள் வாழ்ந்தாள் என்று இதற்கு முன் வேண்டுமென்றால் ஒத்துக்கொள்ளலாம். ஆனால் இறந்துபட்ட ஒரு பொருளை மீண்டும் உற்பத்தி செய்யக்கூடியவர் யார் என்று சொன்னால் தந்தைக்கு சமமானவன். ஒரு தந்தையானவர் தன்னுடைய மகளை ஏற்றுக்கொள்வது மரபன்று என்று சொல்லி ஞானசம்பந்தர் அங்கிருந்து புறப்பட்டு விடுகின்றார். அப்படி பூம்பாவையினுடைய வரலாறு இங்கே இந்த பாடலே சொல்லப்படுகிறது. பண்ணால் அந்த இசை பாடலினால் சீரினை கொடுத்து சம்பந்தர் சொல், அந்த சம்பந்தருடைய ஒரு வார்த்தையானது எலும்பையே பெண்ணாக்கியது. சம்பந்தர் சாதாரண மனிதரா? நாமெல்லாம் 60 வயசானா கூட ஒரு பாட்டை சொல்கிறது கஷ்டப்படுறோம். 3 வயதிலேயே தேவாரம் பாடியவர் சம்பந்தர். தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி. ஏன் அப்படி அவருக்கு அந்த ஆற்றல் கிடைத்தது என்று சொன்னால் இறைவனுடைய சீர்காழி பதியிலே ஞானப்பால் கிடைத்தது. அந்த ஞானப்பாலை உண்டதனுடைய மகத்துவத்தின் காரணமாக 3 வயதிலே தேவாரம் பாடினார் சம்பந்தர். அதனால்தான் அந்த சம்பந்தரை பார்த்து அப்பர் பொறாமையோடு சொல்கிறாராம், உனக்கு பால் கொடுத்து ஆட்கொண்டாருப்பா, அது 3 வயசுலேயே நீ சொந்தக்காரனாக போயிட்ட. உனக்கு பார்த்தீங்கன்னா தங்கத்தாளம் கையால் தாளம் போட்டு பாடிக்கிட்டு போகிறான்னு தங்கத்தால் தாளம் கொடுத்தாரு. எனக்கு 80 வயசில் ஆட்கொண்டார். எப்படி ஆட்கொண்டார்னாக்கா சூளை கொடுத்து ஆட்கொண்டார், கடுமையான வயிற்று வலியை கொடுத்து ஆட்கொண்டார். அப்படிப்பட்ட நிலையில் வந்து இறைவா நீ வஞ்சனை பண்ணிட்டியே அப்படின்னு இறைவன்கிட்டயே போய் கேட்குறாரா அவர். அப்படிப்பட்ட நிலையிலே சொல்லும்பொழுது இங்கே சொல்லுவார். அடுத்த பாடல் அப்பர் பெருமானையும் வருது. 4 வரை பற்றியும் அப்படியே வரிசையாக சொல்லிட்டு வரார். அடுத்த பாடல் சொல்கிறார் பாருங்க, பூவுக்கு அரையரும் வான் புங்கவரும் போற்றும் திருநாவுக்கு அரையரும் எனும் நன்னாம. திருநாவுக்கு அரையர் என்று போற்றக்கூடிய செருப்புவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்டவர்? உழவார தூண்டு செய்கிறார். அவரையே இறைவன் சோதிக்கிறாராம். உழவார தூண்டு செய்கிறாரு, புல் பூண்டுகளை எல்லாம் செதுக்கி கொண்டிருக்கிறார். அங்கே ஓடு விழுது, அது பக்கத்தில் சில பொற்காசுகளும் விழுது. நம்மால் ஒரு ரூபா நாணயம் விழுந்தாவே அடுத்தவனுக்கு தெரியாமல் கைக்குட்டையை போட்டு எடுக்கிறான். ஏன்னா ஆசை, மனிதனுக்கு ஆசை விடவில்லை. இவரும் அப்படித்தானே இறைவன் சோதிக்கிறாரா. அப்போ என்ன பண்ணுறார் இவர்னா, ஓட்டையும் புள்ளையும் தள்ளுவதை போன்று அந்த பொற்காசுகளையும் தள்ளுறாராம். அதான் சொல்கிறார், ஓடும் செம்புண்ணும் ஒக்கவே நோக்குவார் கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார். ஆக ஆக்கம் என்று சொன்னால் செல்வம், கேடு என்று சொன்னால் அழிவு. இது ரெண்டையும் ஒன்றாக பார்க்கக்கூடியவர்கள் இருந்தது. தங்கத்தையும் ஓட்டாங்காசையும் ஓடு சிற்றுமையும் ஒன்றாக பார்ப்பாங்களாம். ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார். எப்படிப்பட்டவர் அவர்? சமணர்கள் கொண்டு போய் பெரிய கல்லை கட்டி போடுறாங்க. அந்த கல்லையே தெப்பமாக கொண்டு, அதனால்தான் அவரால் கரையேற முடியும். நம்மளால் முடியுமா? சொற்றுணை வேதியன் சோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவை என்று கரையேறினார் என்று சொன்னால் அவருடைய பற்றற்ற நிலை. இதைத்தான் வள்ளுவர் மிக ரத்தின சுருக்கமாக சொல்லுவார். பற்றுக எதை? பற்று அற்றான் பற்றினை பற்றுக. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. உன்னுடைய உள்ளத்திலே இருந்துக்கக்கூடிய பற்றுகளை எல்லாம் விட வேண்டும் என்று சொன்னால் பற்றற்றானுடைய பற்றினை விட வேண்டும். அப்படிப்பட்ட இடத்திலே இருந்தவர் தான் அங்கே நாவுக்கரசர். அதான் சொல்கிறார், தொண்டர்க்கு நீ கட்டும் சோறு எடுத்தா என்றறிந்தோ தொண்டர்க்கும் தொண்டன் என்பார் சொல். அப்படிப்பட்டதால் தான் அவருக்கு கட்டுச்சோரை எடுத்து சென்று இறைவன் கொடுத்தான்னு அந்த பெருமை திருநாவுக்கரசருக்கு கிடைத்ததுன்னு சொல்கிறார் இந்த பாடலில். அடுத்த பாடலில் சுந்தரர் சொல்கிறார். சுந்தரர் பாருங்கள், இறைவனத்திலே தோழமையாக பழகினவர். நண்பர்கிட்ட எல்லா ரகசியத்தையும் சொல்லலாம். நண்பனை உரிமையாக வாடா போடான்னு சொல்லலாம். எதை வேண்டுமானால் அவனிடத்தில் நாம் எதிர்பார்க்கலாம். எது வேணுமாலும் நாம் அவனுக்கு கொடுக்கலாம். உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒன்று நட்பு தான். ஆனால் இன்றைக்கி நல்ல நட்பு கிடைப்பது கடினமாக இருக்குது. குசியலோ பாக்கியானத்தில் வள்ளூர் தேவராச பிள்ளை பாடியிருக்கார். நட்புனா எப்படி இருக்கணும் இந்த உலகத்தில்னா, பொன்னில்லான் பூமி இல்லான் புந்தி இல்லான் ஆயிடினும் எண்ணில்லான் ஆவனவன் இருந்தவர் நட்பு உள்ளானேல். நல்லவருடைய நட்பு இருந்ததுன்னா அவங்ககிட்ட பொண்ணு இல்லை தங்க இல்லைன்னா கவலை கிடையாது. புந்தி இல்லை அறிவு இல்லைன்னா அது கிடையாது. அவங்ககிட்ட நிலபுலம் கிடையாது, சொந்த வீடு கிடையாது, சொந்தமாக நிலம் கிடையாது, கவலை கிடையாது. ஆனால் நல்ல நண்பன் ஒருவன் இருந்து விட்டான் என்று சொன்னால் இது எல்லாம் தானாக வரும். இது எல்லாம் இருந்தும் நல்ல நட்பு கிடைக்கவில்லை என்று சொன்னால் இதெல்லாம் போயிடும். அதான் சொல்கிறார்,
பொன்னில்லான் பூமியில்லான் புந்தியில்லான் ஆயிடிலும் எண்ணில்லான் ஆவனவன் இருந்தவன் நட்புள்ளான். அப்படிப்பட்ட நட்பு தான் குசேலன் கண்ணனுடைய நட்பு. அப்படியே குசேலன் தயங்கி தயங்கி போகிறான். கண்ணன் துவாரகையினுடைய மன்னன், படிக்கக்கூடிய காலத்தில் சந்தித்தோம். பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு ஒரு அழுக்கு துணியில் கொஞ்சமாக அவளை எடுத்துக்கிட்டு ரொம்ப நாணி கூசி அந்த அரண்மனைக்குள்ளே போகிறான். போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய வாயிற்காவலன் கேட்குறான், நீ யாருன்னா? ஐயோ என் மனைவி சொன்னான்னு வந்துட்டோம்பா, ஒரு காலத்தில் நானும் கண்ணனும் ஒன்றா படித்தான், அவனுடைய நண்பன் அப்படின்னு ரொம்ப பயந்து பயந்து கூசி குறுக்கி சொல்கிறான். இந்த செய்தியை போய் கேட்டு உள்ளே போய் சொன்ன உடனே அங்கேருந்து கண்ணன் எழுந்து ஓடி வரானா. அதுக்கு ஓமை சொல்கிறாரு வள்ளூர் தேவராச பிள்ளை, ஒரு அணையை திறந்தால் எப்படி அந்த நீரானது வேகமாக வெளியேறுமோ அதை போன்று குசேலனை பார்ப்பதற்காக தன்னுடைய சிம்மாசனத்திலே இருந்து இறங்கி கண்ணன் வேகமாக ஓடி வந்தான் என்று அந்த குசேலோபாக்கியானத்தில் அந்த ஓமையை பயன்படுத்துவார். ஏன்னா இதே தான் பாரதத்தில் அப்படியே மாற்றிக்கலாம். துருபதன்கிட்ட துரோணர் போகிறார். இதுக்கு எதிர்பாரான சம்பவம். 2 பேரும் ஒன்றா படித்தாங்க. ஒன்றும் இல்லை, அவருடைய குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு ஒரு பசுமாடு வேணும். 2 பேரும் படிக்கிற காலத்தில் சொல்லிட்டு போனான். துருபத மகாராஜன் வந்து நான் ராஜாவானா உனக்கு என்ன வேண்டாலும் தரேன்னா, ஆனால் ஏதாவது கொடுப்பா, ஒரு பசுவாவது கொடுப்பான்னு நினச்சிட்டு வரான். வந்த உடனே என்ன பண்ணுறான்னாக்கா நீ யாரோன்னு சொல்லிடுறான். அப்படிப்பட்ட ஒரு எதிர்மாறான நிலையை அங்கே பார்க்க முடியுது. இங்கே உடன்பாடான நிலை வந்து கண்ணனுக்கும் குசேலனுக்கும் இருக்கக்கூடிய அந்த நட்பை பார்க்க முடிகிறது. அதுதான் இங்கே சொல்கிறாரு. அப்படிப்பட்ட நிலையில் நட்பு முறை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், சிவபெருமானையே நண்பனை எடுத்த சுந்தரர் என்ன பண்ணுறாருனாக்கா ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறார். எந்த விஷயத்துக்கு பயன்படுத்துகிறார் பாருங்க, புருஷன் பொண்டாட்டி சண்டைக்கு அவரை பயன்படுத்துகிறார். அதுக்கு காரணம் என்னன்னாக்கா, ஏற்கனவே ஒரு மனைவி இருக்கும்போது இன்னொரு மனைவியை திருமணம் செய்து கொள்ளும் பறவை நாச்சியார் இருக்கும்போது சங்கிலி நாச்சியாரை திருமணம் செய்து கொண்டார். அதனால் குடும்பத்திலே சச்சரவு, வீட்டுக்குள்ளே சேர்க்கலை, இறைவனத்தில் வந்து முறையிடுறார். அப்போ தூது போகிறார். ஆக குடும்பத்திலே கணவன் மனைவியினுடைய இல்லற வாழ்க்கையை சேர்த்து வைப்பதற்காக கூட இறைவனை தூதுவிட்ட ஒரு தன்மை நட்பு உரிமை சுந்தரத்திலே இருக்கிறது. அந்த கருத்தை தான் அடுத்த பாடல் சொல்கிறாரு. எம் பறவையோ மண்ணிடத்து அலைந்தான் சுந்தரனார் தம்பறவை வீட்டு தலைக்கடையாய் வெம்பனையாய் வாயிற்படியாய் வெடிவிடுக்க நேர்ந்தனே மாயப்பெயர் நீண்டமாள். நான் சுந்தர பெருமானை சுந்தரமூர்த்தி நாயனாரை போன்று உன்னை என்னுடைய நண்பனாக கேட்டு எடுக்கவில்லை. அப்படிப்பட்ட நிலையை எனக்கு நீ அருள் புரியக்கூடாதா என்று சுந்தரனுடைய வரலாற்றை இங்கே ஒப்புமை செய்து பாடுகின்றார் வள்ளல் பெருமான். அடுத்ததாக பாருங்க, காரைக்கால் அம்மையார். இறைவன் 2 பேரை தான் இந்த உலகத்தில், சிவபெருமான் தான் எல்லாருக்கும் ஆதியும் அந்தமும் இல்லாத இறைவன். அந்த இறைவனே அம்மையே என்று அழைத்த ஒரு பெருமை யாருக்கு உண்டுனாக்கா காரைக்கால் அம்மையார் தான். திருவாலங்காடு நம்முடைய பக்கத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அங்கே இருக்கக்கூடிய அந்த ஊரிலே காரைக்கால் அம்மையார் வாழ்ந்து மறைந்த அந்த செய்தியை கேள்விப்பட்டு சைவ சமய குறவர் 4 பேரும் போகிறாங்களாம். அந்த அவர்கள் இந்த ஊரிலே இருந்த காரணத்தால் அந்த ஊரில் கால் படக்கூடாது, அப்படி போடாங்களாம். அதே போன்று இவர் என்ன செய்யறாக்கா தலையாலேயே நடந்தவர். அப்படிப்பட்ட வாழ்க்கை, தன்னுடைய வாழ்க்கை இல்லற வாழ்க்கையிலே தன்னுடைய கணவனால் ஒதுக்கப்பட்ட நிலையிலே இந்த அழகான வடிவம் வேண்டாம், எனக்கு பேய் வடிவம் வேண்டும் என்று அதை மாற்றிக்கொண்டு இறைவனுக்காகவே வாழ்ந்த அந்த அம்மையார் சொல்கிறாங்க. கடைசியில் அவருடைய நோக்கம் என்னான்னு அந்த பாடல் சொல்கிறாங்க. இறைவா, இந்த உலகத்திலே நான் மீண்டும் பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேல் நின்னை மறவாமை வேண்டும், உன்னுடைய திருவடியை மறவாமல் இருக்கக்கூடிய அந்த அருளை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். அந்த கருத்தை இங்கே பதிவிடுகின்றார் நம்முடைய வள்ளல் பெருமான் சிவனேச வெண்பாவிலி. நன்னி தலையால் நடக்கின்றோம் என்பதெங்கள் மண்ணில் பழைய வழக்கங்கான் பன்னீர் சொல் அம்மையார் வாமத்தோய் ஆயினுமுன் காரைக்கால் அம்மையார் பேரடைந்தார் ஆர். அப்படி தலையாலேயே நடந்து இறைவனுடைய திருவடியைச் சேர்ந்த காரைக்கால் அம்மையாரை போன்று உயர்ந்த பேரை இந்த உலகத்திலே யார் அடைவார்கள் என்று சொல்கின்றார். அடுத்த பாடலே திருவாசகம் என்று தேனை கொடுத்த அந்த மாணிக்க வாசகரை பாடுகின்றார். இந்த உலகத்தில் 3 நூல்களை நீங்கள் முழுமையாக படித்தா போதும், 3 நூல்களை முழுமையாக படித்தால் போதும், அனைத்தும் வந்துவிடும். ஒன்று மனிதனுக்கு சொன்னது, மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். இன்னொன்று மனிதன் கடவுளுக்கு சொன்னது மாணிக்க வாசகர் சொன்ன திருவாசகம். மற்றொன்று கடவுள் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை, திருவாசகம், திருக்குறள். இந்த 3 நூல்களையும் படித்து விட்டால் அனைத்து நெறிகளும் பெறலாம் என்று சொல்லக்கூடிய அந்த சிறப்பு வாய்ந்த ஒரு நூலாக இருக்கக்கூடிய அந்த எந்த நூலுக்குமே அந்த திரு என்ற அடைமொழி கிடையாது. மாணிக்க வாசகருடைய திருவாசகத்திற்கு மட்டும்தான் அந்த அடைமொழி உண்டு. இதை துரைமங்கல சிவபிரகாச சுவாமிகள் ஆராய்ந்து பார்த்து சொன்னார். இந்த உலகத்திலே வேதம்தான் உயர்ந்தது என்று எல்லோரும் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த வேதத்தையும் விட ஒருபடி மேலானது திருவாசகம். ஏன் என்று சொன்னால்
அந்த வேதம் சொல்லும்பொழுது அதனுடைய பொருள் நமக்கு உணரவில்லை. பொருளை உணராததால் உள்ளம் உருகவில்லை. விலங்கிடை பகிர்ந்த மெய்யுடை முக்கண் காரணன் உரையனும் ஆரணன் உரையோ ஆதிசீர் பரமும் வாதவூர் அண்ணல் மலர்வாய் பிறந்த வாசகத்தேனோ ஒரு பட்டிமன்றமே நடத்துகிறார். விலங்கிடை பகிர்ந்த அந்த விலங்கினுடைய தோலை அடையாக கொண்டிருக்கக்கூடிய சிவருமானுடைய வாயிலே இருந்து வந்த வேதம் சிறந்ததா? ஆதிசீர் பரவும் ஆதிசீர் பழைய காலத்திலே இருந்து பெருமையாக சொல்லக்கூடிய அந்த திருவாதவூரிலே தோன்றிய மாணிக்க வாசகர். ஆதிசீர் பரவும் வாதவூர் அண்ணல் மலர்வாய் பிறந்த திருவாசகம் சிறந்ததா? 2 தலைப்பு கொடுத்தாச்சு. இப்போ வாதிடுறாங்க. வேதத்தினுடைய வழியிலே சொல்பவருடைய கருத்து சொல்கிறார். வேதம் ஓதியின் வேதம் சொல்லும்போது யாருடைய விழியிலே இருந்தும் கண்ணீர் வரவில்லை, பொருள் உணரவில்லை. வேதம் ஓதின் விழிநீர் பெருக்கி நெஞ்சம் நெக்குருகி நிற்பவர் காண்கிறேன். ஆனால் திருவாசகத்தை சொல்லும்பொழுது அப்படி அல்ல. திருவாசகம் இங்கு ஒருகால் ஓதிர் கருங்கள் மனமும் கரைந்துக கண்கள் தொடுமணர் கேணியில் சுரந்து நீர் பாய. அப்போ வள்ளுவருடைய கருத்துங்க கையாள்றார். தொட்டனை தூறு மணற்கேணி, மணல் கிணற்றிலே தோண்ட தோண்ட எப்படி நீர் வருதோ அதே போன்று திருவாசகத்தை படிக்கும் பொழுது கண்ணிலே இருந்து கண்ணீரானது வந்து கொண்டிருக்கிறது. தொடுமணர் கேணியில் சுரந்து நீர் பாய மெய்மயிர் பொடிப்ப விதிர் விதிர் பெய்தி. வழிபாடுன்னு சொல்லும்போது நல்ல மெய்மயிர் பொதிக்க வேண்டும். அதான் சொல்கிறார் மாணிக்க வாசகர் என்ற இடத்துல சொல்கிறார். எப்படி வழிபாடு இருக்க வேண்டும்? மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கடற்கு என் கைதான் தலை வைத்து நல்ல கைகளை தன்னுடைய சிரசுக்கு மேலே தூக்கி அண்ணாமலையாருக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று நீ வழிபாடு செய். மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கடற்கேன் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி செயசெய்ய போற்றி எனும் அப்படி வழிபடுகின்றேன். கைதான் நிகழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளேன். அப்படி அந்த வழிபாடு செய்யும் பொழுது அந்த வழிபாடு இருக்கிறதே அதைத்தான் சிவபிரகாச சுவாமிகள் சொல்கிறாரு. தொடுமணர் கேணியில் சுரந்த நீர் பாய மெய்மயிர் பொடிப்ப விதிர் விதிர் பெய்தி அன்பர் ஆகுனர் என்று ஒன்பதை உலகில் மற்ற இளரே. அப்படிப்பட்ட சிறப்பான அந்த திருவாசகத்தை சொல்லும்பொழுது உள்ளம் எப்படி உருகிறது? அந்த திருவாசகத்தை சொன்ன மாணிக்க வாசகரை சிவநேச வெண்பாவிலே 55வது பாடலே பாடுகின்றார். நம்முடைய ஐயா வள்ளலார் பாடுகின்றார். வேத முடிவோ விலங்கு ஆகம முடிவோ நாத முடிவோ நவில் கண்டாய் வாதமுறு மாசகர்க்குள் நில்லா மணிச்சுடரே மாணிக்க வாசகருக்கு நீ உரைத்தவாறு. மாணிக்க வாசகருக்கு அப்படிப்பட்ட அந்த வாசகத்தன்மையை கொடுத்தது யார்? நீ அல்லவோ? மாணிக்க வாசகர் சாதாரண வாதவூர் அடிகளாக இருந்து மாணிக்க வாசகராக மாறியது எப்படி? அவருக்கு இறைவனத்திலே அமைச்சராக இருந்து கோவில் கட்டுவதற்காக அவர் கொடுத்த அந்த குதிரையை வாங்குவதற்காக கொண்டு வந்த பொன்களையெல்லாம் அப்படியே நீ கோவில் கட்டிவிட்ட நிலையிலே அவரை திருவாசகம் என்று அந்த வாசகத்தை பாட செய்த இறைவா என்ற வரலாற்று கருத்துக்களை எல்லாம் மாணிக்க வாசகருடைய வரலாற்று கருத்துக்களை எல்லாம் இந்த பாடல் சுமந்து வருகிறது. அடுத்த 56வது பாடலிலே ஒரு விருந்து. எப்படிப்பட்ட விருந்து பாருங்க. அதாவது 63 நாயன்மாருடைய வரலாற்றை எடுத்து நாம் ஆய்ந்து பார்த்தால் தெரியும். இறைவன் கடுமையான சோதனை செய்துதான் அவர்களுக்கு காட்சி அருளி இருக்கின்றார். ஒரு அடியவர் அவருடைய கொள்கை என்னன்னா, எப்படி இந்த வள்ளலார் மார்க்கத்தினுடைய கொள்கை ஒவ்வொரு பௌர்ணமியிலேயும் வரக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இறைவனுடைய அந்த இறை நெறியை எடுத்து சொல்வதும், அந்த மனித நேயம் என்று சொல்லக்கூடிய அந்த அன்னதானம் வழங்குதல், நீர்மோர் வழங்குதல், இது போன்ற திருப்பணிகள்லாம் செய்து வராங்களோ அதை போன்று அப்படிப்பட்ட ஒரு பணியை செய்து வரக்கூடிய 63 நாயன்மாரில் சிறு தொண்டர். அவர் செய்தது பெருந்துண்டு. எவ்வளோ அடக்கமாக சொல்கிறார் பாரு. சிறு துண்டு என்ன துண்டுனாக்கா, யார் சிவனடியார் வந்தாலும் அவர்களுக்கு அன்னமளிக்க வேண்டும், உணவளிக்க வேண்டும். அப்படி உணவளித்து விட்டு தான் உண்பதுதான் ஒரு வரமாக கொண்டிருக்கிறார். அப்படி கொண்டிருக்கக்கூடியவரை இறைவன் சோதிக்கிறார். சோதனைன்னா சாதாரண சோதனை, எவ்வளோ கடுமையான சோதனை பாருங்கள். வீட்டுக்கு போகிறாரு, அன்றைக்கி பார்த்து அடியவர் யாருமே இல்லை, ஒரே ஒரு அடியவர் வராரு. ஐயா வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துருக்கேன், உணவு தயாராக இருக்குது, சாப்பிட்டு போகலாம், சாப்பிடக்கூடியார் அப்படின்னு கூப்பிட்றாரு. சரி நான் சாப்பிட தயார். இவருக்கு மகிழ்ச்சி, வாங்க அப்புறம் என்ன காலதாமதம் வாங்கினார். என்ன சாப்பாடு வச்சுருக்கீங்க? எல்லாம் அறுசுவை உண்டி சமைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இது அறுசுவை உண்டி எல்லாம் வேண்டாம். எனக்கு வேண்டிய ஒரு சிவனடியார், ஒரு சாமியாருடைய வடிவத்தில் இருக்கக்கூடிய இறைவன் பேசுகிறார். அங்கே எனக்கு மாமிச உணவு தான் வேணுன்றார். இங்கே அசைவமா சைவமா என்ற போட்டியை இங்கே நினைக்கவில்லை. அங்கே என்ன பண்ணுறாருனாக்கா, தன்னுடைய கொள்கை நிறைவேற வேண்டும், அடியவருக்கு அமுதளிக்க வேண்டும் என்பது கொள்கை. சரி அசைவ உணவையே தருகிறேன் என்று சொல்கிறார். அசைவ உணவு என்றால் ஏதோ நீ விலங்கு உணவை எடுத்து கொடுக்கக்கூடாது, ஆடோ கோழியோ என்று உலக வழக்கத்தில் இருக்கிறதில்ல, அதை கொடுக்காத. எனக்கு தேவையானது
மனித இது நரமாமிசம் என்று சொல்லக்கூடிய மனிதனுடைய இறைச்சி வேண்டுகிறார். அதற்கு உடன்படுகிறார். எந்த அளவுக்கு பாருங்க, நம்ம சிறு தொண்ட நாயனார் இறங்கி போறார் பாருங்க. அதுக்கு அடுத்த நிலையில் கேட்கிறாரு, யாரோ கிடையாது, நல்ல ஒரு குழந்தையினுடைய உணவை அதாவது இறைச்சியாக இருக்க வேண்டும். அதுவும் அடுத்த வீட்டு குழந்தைய, தெருவில் போகிற குழந்தைய கூட்டு வந்துடக்கூடாது. உன்னுடைய எவ்வளவு நிபந்தனைகளையும் போட்டு அத்தனை நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொண்டு இறைவனுக்கு அந்த உமனைத்த அந்த நாயன்மாருக்கு பேர் பார்த்தீங்கன்னா, இது சாதாரண தொண்டா, இது பெருந்தொண்டு. ஆனால் அவருக்கு பேர் பார்த்தீங்கன்னா சிறு தொண்ட நாயனார். எவ்வளவு பெரிய செயலை செய்தவர்கள் கூட தன்னை எவ்வளவு பணிவாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இவருடைய பெயரே நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அப்போ நாமெல்லாம் எம்மாத்திரம் யோசித்து பார்க்கணும். ஒன்றும் இல்லை, சாதாரணமாக கோவிலுக்கு ஒரு டியூப் லைட் வாங்கி கொடுத்துருப்பார் அன்பளிப்பாக. அதில் பார்த்தீங்கன்னா பச்சை பெயிண்டில் எழுதியிருப்பார், இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகன் இவருடைய கைங்கரியம். அவர் பெயிண்ட் வெளிச்சமே டியூப் லைட்டில் வெளிச்சம். ஆக செய்வது சிறிதாக இருந்தாலும் அதை உலக வாழ்க்கையிலே பெரிதுபடுத்தி புகழ்ந்து உரைக்கக்கூடிய வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எப்படிப்பட்ட செயலை செய்த அந்த நாயன்மாருடைய தொண்டு சிறு தொண்டுன்றார். அதை இங்கே சொல்கிறாரு, ஆர் கொண்டார் சேய் கறி இட்டாரே. சேய்னா குழந்தை, குழந்தையினுடைய கரியை கொடுத்த அந்த சிறு தொண்டருடைய அந்த புகழை ஆர் கொண்டார் சேய் கறி இட்டாரே, சிறு தொண்ட பேர் கொண்டார் ஆயிடில் எம் வெம்மானே, ஓர் தொண்டே நாய்க்கும் கடைப்பட்ட நாங்கள் என்போம், எங்கள் முடைவாய்க்கு இங்கு இகுதோர் வழக்கு. இவற்றையெல்லாம் பேசக்கூடிய தன்மை கொடுத்திருக்கிறாயே. இதை அவருடைய சிறு தொண்டருடைய வரலாற்றை, அவருடைய அந்த செயலை பார்க்கும்பொழுது எங்களுடைய செயலெல்லாம் சாதாரண செயல் அல்லவா இறைவா என்று மிக பணிவாக சொல்லுகின்றார். இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கும்பொழுது பார்த்தால் அடுத்த பாடலிலே சொல்லுகின்றார், இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லும் பொழுது 86வது பாடல் சொல்கிறார், மாலெங்கே வேதன் உயர் வாழ்வெங்கே, இந்திரன் செங் கோலெங்கே, வானோர் குடியெங்கே, கோலம் சேர் அண்டமெங்கே, அவ்வொவ்வரும் பொருளெங்கே, நினது கண்டமங்கே நீலமுறா கால். சிவபெருமானுக்கு திருநீலகண்டன்னு பேர். கழுத்தில் நஞ்சு இருந்ததால் அவருடைய நஞ்சானது கண்டமானது நீளமாக இருந்தது. உன்னுடைய கண்டம் மட்டும் நீளமாக மாறவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் தேவர்களுக்கு இருக்கக்கூடிய பதவியெல்லாம் எங்கே? இந்திரன் தேவேந்திர பதவி அனுபவிக்கிறான். திருமால் திருப்பார்கடலில் இருந்து கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். பிரம்மதேவன் தாமரை மலையிலே இருந்து கலைமகளை வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தேவர்களுக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையெல்லாம் இறைவா நீ மட்டும் அந்த நஞ்சை எடுத்து உன்னுடைய கண்டத்திலே அடைக்கவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கெல்லாம் கிடைக்காதே. நமக்கு வரலாறு தெரியலையா? திருப்பார்கடலை கடையும் பொழுது ஆழகால விஷம் பொங்கி எழுகிறது. அந்த ஆழகால விஷத்தை கண்டு எல்லோரும் அலண்டு ஓடுகிறார்கள். அந்த ஆழகால விஷத்தை மட்டும் சிவபெருமான் எடுத்து அருந்தவில்லை என்று சொன்னால் இந்த அமிர்தம் கிடைத்திருக்காது, தேவர்களுக்கு இந்த பதவி கிடைத்திருக்காது. இந்த கருத்தை தான் இந்த பாடலில் ரொம்ப அருமையாக சொல்கிறாரு. மால் எங்கே, திருமால் எங்கே, வேதன் உயர், வேதன்னா பிரம்மன், வேதத்தை சொல்லக்கூடிய பிரம்மன் எங்கே, வேதன் உயர் வாழ்வெங்கே, இந்திரன் செங்கோல் எங்கே, தேவேந்திரன் ரொம்ப இருபோடு செங்கோல் வைத்துக்கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறானே அந்த ஆட்சி எங்கே போகும், வானோர் குடியெங்கே, கோலஞ்சேர் அண்டமெங்கே, அவம் பொருளெங்கே, நினது கண்டமங்கே நீலமுறாக்கால். உன்னுடைய கழுத்தானது நீளமாக மாறவில்லை என்று சொன்னால் இதெல்லாம் எங்கே போகும்? இதை பார்க்கும்போது அப்படியே ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணியில் சொல்லுவார், இந்த எங்கே 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 எங்கேன்னு. இதுதான் கண்ணதாசன் பின்னாடி திரைப்படத்தில் பாடினார், எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கோர் இடம் வேண்டும் பாடினார் இல்லையா? அது மாதிரி கலிங்கத்து பரணியில் ஜெயங்கொண்டார் பாடுவார், பொருதடக்கை வாழெங்கே, மணி மார்பெங்கே, போர்முகத்தில் எவர் வரணும் புறங்கொடாத பருவயிர தோல் எங்கே எங்கே என்று பைரவியை கேட்பாலை காண்மீன் காண்மீன் என்று அங்கே ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணியிலே பாடக்கூடிய அந்த எங்கே என்ற வார்த்தையை போன்று இங்கே நம்ம வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, மால் எங்கே, வேதன் உயர் வாழ்வெங்கே, இந்திரன் செங்கோல் எங்கே, வானோர் குடியெங்கே, கோலஞ்சேர் அண்டமெங்கே, அவ்வம் பெரும்பொருள் எங்கே, நினது கண்டமங்கே நீளமுறாக்கால். கடைசிவர் சொன்னார், சிவபெருமானே உன்னுடைய கண்டம் மட்டும் கழுத்து மட்டும் இங்கே நீளமாக மாறவில்லை என்று சொன்னால் இப்படிப்பட்டவனுடைய வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கையே இல்லை. அப்படிப்பட்ட வாழ்வழித்த பெம்மானே இந்த உலகத்தை நீ காக்க வேண்டும் என்று அந்த பாடலை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு 3 பாட்டு முடிச்சிடலாமா? அடுத்ததாக 100வது பாடலில் சொல்கிறாரு, பொன்னின்று ஒளிரும் புரிசொடையோய் நின்னையன்றி பின்னொன்றறியேன் பிழை நோக்கி, என்னை அடித்தாலும் நீயே அணைத்தாலும் நீயே பிடித்தேன் உன் பொற்பாத பேரு. 109வது பாடலிலே சொல்லுகின்றார், உன்னுடைய திருவடியை நான் பிடிக்கின்றேனே, இந்த திருவடி பேர் இருக்கிறதே அதுதான் எனக்கு மிகச்சிறந்த பேர். உன்னை தவிர எனக்கு வழிகாட்டுதல் யாரும் கிடையாது. அதான் சொல்கிறார், அடித்தாலும் நீயே அணைத்தாலும் நீயே.
முதல் பாடம் சொல்லலையா? ஆக தாயாக இருப்பவனும் நீயே, தந்தையாக இருப்பவனும் நீயே. ஆக தாயும் தந்தையும் வெவ்வேறாக இருந்தால் ஒருவர் அடித்தால் மற்றொருவர் ஆறுதல் சொல்வார்கள். ஆனால் நீ 2 பேருமாக சேர்ந்து ஒருவனாக இருக்கின்ற காரணத்தினால் என்னை காக்க வேண்டும் இறைவான் சொல்கிறார். பிடித்தேன் உன் பொற்பாத பேரு, உன்னுடைய திருவடியை கெட்டியாக பிடித்து கொண்டேன். அதுதான் நம்முடைய இந்து மதத்தில் பார்த்தா இறைவனை வணங்கும் போது பாதாதி கேசம்னு சொல்லுவாங்க. திருவடியிலிருந்து வணங்க வேண்டும். திருவடி பேர் தான் மிக முக்கியமாக திருவடி தீட்சைன்னு சொல்லுவாங்க. அந்த திருவடியை பிடித்து கொண்டாய் என்று சொன்னால் வாழ்க்கையிலே உனக்கு எந்த விதமான துன்பமும் வராது. இறைவனுடைய திருவடியை பிடிக்க வேண்டும். அது முழுமையான நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அதுதான் பாஞ்சாலி சொல்கிறாங்க. பாஞ்சாலி சபதத்தில் பார்த்தீங்கன்னா பாரதியார் சொல்வார், பாஞ்சாலியானவர் அங்கே துச்சாதனன் துகில் உரியும் போது என்ன செய்கிறான்னா, கண்ணா காப்பாற்று, கண்ணா காப்பாற்று, கண்ணா காப்பாற்று என்று சொல்லும்போது கண்ணன் வரவில்லையா, அந்த துகிலை உரிந்து கொண்டே இருக்கிறான். கடைசியில் எப்பொழுது கண்ணன் வந்தான்னு சொன்னாக்கா, அந்த கடைசி அந்த சுற்று, அந்த ஒரு கடைசி சுற்று புடவையும் போகக்கூடிய நிலையிலேயே தான் தன்னை அது வரைக்கும் என்ன பண்ணலாம், கண்ணா காப்பாற்று வாய் சொன்னது, கைகள் தன்னுடைய மார்பகத்தை மூடிக்கொண்டு காப்பாற்றுன்னு சொல்லிச்சான். அப்போ வாய் மட்டும் சொல்லிச்சு, நான் என்னால் ஓரளவுக்கு பாதுகாக்க முடியல இருந்தது. கடைசி துணி போகும்போது தன்னை மெய்மறந்து என்ன பண்ணானா, அப்பொழுதுதான் கண்ணை தூக்கி கையை மேலே தூக்கி கண்ணா காப்பாற்று, கண்ணா காப்பாற்று என்று சொல்லும்பொழுது அப்போ சேலைகள் எல்லாம் அப்படியே மலை போல் வந்து குவிந்து காப்பாற்றினான்னு சொல்கிறான். இங்கே உரை எழுதிய ஆழ்வார்கள் எப்படி சொல்லுவாங்கனாக்கா, இறைவனிடத்தில் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏன் வரலனாக்கா, வாய் கண்ணனை கூப்பிட்டது, கை ஏதோ நமக்கு பாதுகாத்தலான்ற எண்ணம் இருந்தது, அதனால் கடவுள் வரலையாம். கடைசியில் முழுமையாக என்னை உன்னை தவிர வேறு இல்லை அப்படின்னு அந்த கையை மேலே தூக்கி கண்ணனை அழைக்கும் போது கண்ணன் வந்தான்றாரு. அந்த கருத்தை தான் இங்கே சொல்கிறாரு, உன்னுடைய பொற்பாதத்தை நான் அப்படியே பிடித்து கொண்டேன், பிடித்தேன் பொற்பாத பேரு நீயே. நீ எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருப்பவன் நீ. அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் சொல்கிறார். அடித்தாலும் நீயே, அணைத்தாலும் நீயேன்னு சொல்கிறார். அடுத்த பாடல் சொல்கிறாரு, துர்க்குணத்தில் வேறு தொடர்வேன் எனினும் மற்றை நற்குலத்தில் இன்சீர் நயப்பேன் கான் சிற்குணத்தாய் கூற்றுதைத்த நின் பொற்குறை கடற்பூன் தாளறிக வேற்றுரைத்தேன் இல்லை விரித்து. எப்படிப்பட்ட திருவடி தெரியுமா அவனுடைய திருவடி? திருக்கடையூரிலே இன்றைக்கி எல்லாரும் 60ஆம் கல்யாணம் பண்ணோம்னா திருக்கடையூர் போகிறாங்க. ஏன் அங்கே போய் செய்கிறாங்க அப்படின்னாக்கா, மார்க்கண்டேயனுக்கு இறைவன் காட்சி அளித்து என்றும் 16ஆக வாழ்ந்த திருத்தலம். உன்னுடைய பொன்கடல்கள் அணிந்த தாளினால் கூற்றுமனை வைத்தாயே, உன்னுடைய திருவடியை நான் அறிகின்றேன், வேற்றுரைத்தேன் இல்லை விரித்து. நான் எந்த விதமான வேறுபாடும் உரைக்கவில்லை, நான் என்னுடைய உள்ளத்திலே தோன்றியதை சொன்னேன் என்று சொல்கின்றார். 101வது பாடலை கடைசி பாடலை சொல்லுகின்றார், இப்பாரில் என் பிழைகள் எல்லாம் பொருட்தருள் என்று அப்பா நின் தாட்கே அடைக்கலம் கான். இப்பாரில் நான் எனது தான் நீழல் நன்னு மட்டும் நின்னடியார் பான் எனது சீர்கேட்கப்பன். அதனால் இந்த உலகத்தில் பார் என்று சொன்னால் உலகம், இந்த உலகத்திலே என்னுடைய பிழைகளையெல்லாம் நீ பொறுத்து அருளக்கூடிய தன்மை உன்னிடத்திலே இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அப்பா நின் தாட்கே அடைக்கலம், என்னை முழுமையாக உன்னிடத்திலே அடைக்கலம் கொடுத்து விட்டேன். இப்பாரில் இந்த உலகத்திலே நான் எனது தான் நிழல் நன்னு மட்டும் நின்னடியார் பான் எனது சீர்கேட்கப்பன். அதனால் உன்னுடைய திருவடி நீழலிலே நான் தங்கியிருக்கின்ற வரை என்னையும் நின் அடியார்களையும் நீ போற்றி புறக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்று அந்த பக்தி மார்க்கத்தை மிக அற்புதமாக சொல்லியிருக்கின்றார். காலத்தினுடைய அருமை கருதி ஒரு 10 பாடலுக்கு விளக்கம் சொல்லியிருப்பேன். ஏன்னா இது மொத்த பாடல் 102 பாடல். 102 பாடலுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 மணி நேரம் தேவைப்படும். அடுத்த நிகழ்ச்சி உங்களுக்கு தொடர்ந்து இங்கே நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பௌர்ணமியும் முழு நிலவு நாளிலேயும் மிக அருமையாக செவிக்கும் வாய்க்கும் அவர்கள் அற்புதமாக அந்த மனித துண்டை செய்து வரக்கூடிய இந்த ஆன்மீக இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அமைதியான முறையிலே அழகாக துண்டு செய்கிறார்கள். எந்த விதமான ஆரவாரம் கிடையாது. பார்க்குறீங்க ஏதோ ஆரவாரம் இருக்கா? அவங்க மாட்டுன்னு வராங்க. ஒரு குவளையிலே தொடர்ந்து பார்த்தா நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டேன். 4 மணி நேரத்துக்கு தொடங்கப்பட்ட அந்த நீர்மோரானது இன்னும் தொடர்ந்து வழங்கி கொண்டே இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு மனிதனையை பாருங்கள். எல்லாம் எப்படின்னா எல்லாம் இறைவனுடைய அருள், உங்களுடைய அருள் எல்லாம் சேர்ந்து செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உண்மையான மடம். இலக்கியத்தில் தான் ஒரு பாடல் உண்டு, ஒரு அரசனுடைய போர் வீரர்கள் எத்தனை பேர் போனாங்கன்றதை அழகாக எண்ணிக்கையில் சொல்லலை. போர் வீரர்கள் அணிவகுத்து போகிறாங்களாம். இது மாதிரி கோடை காலம். முதல்ல போனவன் என்ன பண்ணுறானாக்கா, இந்த பனை மரத்தினுடைய நுங்கு இருக்கு இல்லைங்களா, நுங்கை சாப்பிட்டு போகிறாராம். அடுத்து போகிற போர் வீரர்கள் என்ன பண்ணுறான்னா பழத்தை சாப்பிட்றானா. அடுத்து போகிறவன் பார்த்தீங்கன்னா கிழங்க சாப்பிட்றான். அப்போ ஒரு பனை மரத்திலே பனங்காய் காய்த்து நுங்காக இருந்து அது பழமாக மாறி கிழங்காக மாறுவதற்கு ஒரு 3-4 மாத காலம் தேவைப்படுமா.
அப்போ 3-4 மாத காலம் ஒரு அரசனுடைய போர் வீரர்கள் தொடர்ந்து அணிவகுத்து சென்று கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் அவன் எவ்வளவு போர் வீரர்கள் பாருங்கள். அந்த இலக்கிய நிகழ்வு எனக்கு இங்கே நினைவுபடுத்துது. 3-4 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட மோரானது யாருக்கும் இல்லை என்று சொல்லவில்லை, வழங்கி கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு எந்த விதமான ஆரவாரம் கிடையாது. சில பேர் பார்த்தீங்கன்னா வாங்க மைக் வச்சு கூடுவாங்க, இங்கே இருக்குது அப்படின்னு, அங்கே 4 பேர் நின்று இங்கே வாங்க இங்கே வாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்களே உங்களுக்கு வள்ளல் பெருமானுடைய அன்பு உங்களுக்கு அப்படியே இழுக்கிறது, உங்களை அறியாமல் உங்களுடைய கால்கள் இங்கே அழைத்து வருகிறது. அந்த அருமையான அந்த அமுதம் போன்று இருக்கக்கூடிய கோடையிலே அந்த குளிர்ச்சியான மோர் தான் அமுதத்துக்கு சமம். அதை வாங்கிட்டு வரீங்க, பல பேர் போகிறீங்க. சில பேர் இந்த இடத்துல வந்து அமர்ந்து கேட்கக்கூடிய அந்த பாக்கியத்தை, அடியருடைய அந்த கருத்தை கேட்கிறீர்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு செயலானது தான் இந்த கலியுகத்திலே மிகச்சிறந்த நிலையிலே நல்ல ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். நல்ல ஒரு செயலை நோக்கி செல்கிறது. ஆனால் பெரும்பாலும் சொல்லுவாங்க இன்றைக்கி உலகம் ரொம்ப கெட்டு போச்சு, அதெல்லாம் சும்மா அவன் கெட்டு போயிட்டான்னு அர்த்தம். யார் உலகம் கெட்டு போச்சுன்னு சொல்கிறானோ அவன் கெட்டு போயிட்டான்னு அர்த்தம். இந்த உலகத்தில் பக்திகள் எல்லாம் கிடையாது. இன்றைக்கி பாருங்கள், ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் கூட்டம் அதிகமாகிட்டு இருக்கு. எங்கெங்கேயோ இருந்த கூட்டம் அந்த பக்தி நெறியினால் தன்னை அறிவித்து, முக்தி நெறி அறியாது மூர்க்கரோடு முயல்வேன பக்தி நெறி அறிவித்து, அப்படி பல்வேறு நிலைகளுக்கு கூட இறைவனத்தில் இன்றைக்கி ஒரு நாள் நம் முழுமையாக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று உங்களுடைய பணிகளையெல்லாம் விட்டுவிட்டு சித்ரா பௌர்ணமி, இந்த உலகத்திலேயே 12 பௌர்ணமிக்கு இல்லாத ஒரு சிறப்பு சித்திரை மாதத்தினுடைய பௌர்ணமி. இந்த பௌர்ணமியிலே திருவண்ணாமலையுடைய மண்ணை நாம் ஈர்க்க வேண்டும், இந்த பௌர்ணமியிலே கிரிவலம் வர வேண்டும், இந்த பௌர்ணமியிலே மலையை சுற்றி வர வேண்டும் என்ற அந்த பக்தி உணர்வோடு வந்து கொண்டு இந்த அருமையான ஒரு நிகழ்வையெல்லாம் நீங்கள் கலந்து கொண்டு இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு உண்மையாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 பேர் இருக்கீங்க. 40 பேர் ஆரம்பத்தில் உட்காந்து கடைசி உட்காந்துருக்கீங்க. அதுதான் சிறப்பு. சில பேர் வருவாங்க, மோர் குடிக்கிற வரைக்கும் உட்காந்துருப்பாங்க, முடிச்சா டம்ளர் போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து கொடுத்தா சாப்பிட்ற வரைக்கும் ஒரு டைம் பாஸ். அந்த நேரத்தில் அப்படி கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க, தம்பிக்கும் பொண்ணு பார்த்த மாதிரி கம்புக்கும் களை வெட்டின மாதிரி. இந்த களை வெட்டுவாங்க. களை வெட்டும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் வீட்டில் பையன் இருக்கிறான், அவங்க வீட்டில் பொண்ணு இருக்கா, கல்யாண விஷயத்தையும் பேசி முடிச்சிடுவாங்க. ஒரே இடத்துல 2 கம்புக்கும் களை வெட்டின மாதிரி, தம்பிக்கும் பொண்ணு பார்த்த மாதிரி, மோரும் குடிச்ச மாதிரி, ஏதோ திருவிழாவை பற்றி ஒரு 2 வார்த்தை கேட்ட மாதிரி சரிவா போயிட்டே இருப்போம். அப்படி இல்லாமல் இந்த 50 பேரும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு தான் இருக்க சுற்றி அப்படியே பாரு. அந்த ஐயா பெரியவர் ஆரம்பத்தில் தலையாட்ட ஆரம்பிச்சிடும், இன்னும் அந்த ஒன்றி போய் அந்த கருத்தை அசைத்து கூட, அதுதான் ஒரு சிறப்பு. அந்த கருத்து போய் சேருவது. நாங்கள் செய்வதனுடைய நோக்கமே என்னன்னாக்கா உங்களிடத்திலே போய் சென்று சேர வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும். அதுதான். அப்படிப்பட்ட வகையில் தொடர்ந்து மிக சிறப்பாக இந்த செயலை செய்து வரக்கூடிய அந்த வள்ளலார் ஆன்மீக பேரவை சேர்ந்த மெய்யன்பர்கள் அனைவருக்கும், இதை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகள் அனைவருக்கும் உங்களோடு இந்த கருத்தை பகிர்ந்து கொள்வதற்கு அடியனுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு. மணிவாசக திருவாசகத்தில் சொல்வதை போன்று நான் அவனருளாலே அவன்தால் வணங்கி, அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்கு எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதலில் நன்றி சொல்லி உங்களுக்கும் நன்றி சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது வெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்களோங்க, நற்றமும் வேள்வி மல்க, மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையார்க்கு அரோகரா, அண்ணாமலையார்க்கு அரோகரா, அண்ணாமலையார்க்கு அரோகரா. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அருட்ஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம், அருட்ஜோதி